பக்கம் 174ங்களா 34வது ஸ்லோகம். கன்வீனியண்ட்டாக இருக்கா டேனியல் தான் சுகமாக இருக்கா? இங்கே முன்னாடி 34வது ஸ்லோகம் ஆத்ம ஞான லட்சணத்தை பற்றி சொல்கிறாரு. இவ்வாறு நான் என்பதனுடைய லட்சியார்த்தம் ஆத்மா, அதில் மற்றவையெல்லாம் உபாதிகள் எல்லாமே பொய்யானவை, மித்யா, அவை தோன்றி மறைபவை, நான் அல்லாதவை என்றெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போது நான் யார் அப்படிங்கிற கேள்வி, நான் யார் அல்லங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் யாருங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். அவர் சொல்கிறார், அந்த ஆத்மா எது ஒன்று உன்னை பிரகாசித்து கொண்டிருக்கிறதோ, எல்லாவற்றையும் பிரகாசப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, அது நிர்குண, நிஷ்கிரியோ, நித்யோ, நிர்விகல்போ, நிரஜ்ஜனக, நிர்விகாரோ, நிராகாரக, நித்யமுக்த, அஸ்மி, நிர்மலக. நிறைய அடைமொழி தரார். ஆத்மாவுக்கு சச்சிதானந்தம் சொன்னால் முடிஞ்சு போச்சு. ஆனால் அது நமக்கு பழக்கமில்லாத பொருளாக இருக்குது. சச்சிதானந்தம் முன்ன பின்ன பார்த்ததில்லை. இல்லை, பார்த்ததை வச்சு நம்ம சொல்கிறார், இது இப்படி இருக்காது, இப்படி இருக்காது, அப்படி இருக்காதுன்னு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும். கேட்குறாங்க, எப்போ பொண்ணு எப்படி இருப்பா பார்த்துருக்கீங்களா அப்படின்னா, அந்த மாதிரி இருக்க மாட்டா, இந்த மாதிரி இருக்க மாட்டா, இந்த மாதிரி இருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்போ நம்ம எதெல்லாம் எலிமினேட் பண்ணிட்டோமோ மிச்சம் ஏதாவது ஒன்று இருக்கும்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி இது பேர் வியாவர்த்தி ரூபம் அப்படின்னு பேர். இப்படி இருக்காது அப்படி இருக்காதுன்னு சொல்லி எப்படி இருக்கோங்கிறத நம்மளை புரிஞ்சு வைக்கிறது, அந்த ஒரு தந்திரத்தை இந்த மந்திரத்தில் பயன்படுத்துகிறார். அது நிர்குணம். குணம் எதுவும் கிடையாது. நமக்கு தெரிஞ்ச குணம் சத்துவ, ரஜஸ், தமசு, இந்த 3 குணமும் கிடையாது. இப்போ 3 குணங்களால் என்ன உண்டாகும்னா, சத்துவத்தால் அறிவு, ரஜசால் ஆசை அல்லது கர்மம், தமசால் போகம் அல்லது இச்சை. இதுதான் உண்டோம். இது 3மே அதுக்கு இருக்காது, உனக்கு இருக்காது அப்படின்னு அர்த்தம். ஆத்மாவுக்கு இருக்காதுன்னா எனக்கு இல்லை. அப்போ எங்கேயாவது இந்த 3 குணம் வந்ததுன்னா இது எனதல்ல, நீங்கள் முதல்ல அந்த நிமிஷமே உதறி தள்ளிடணும். அதுக்காக தான் இந்த சொல். ஆத்மாவனுக்கு நேரடியாக காட்டினா கூட நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. உங்களுக்கு எது காட்டி உங்களுக்கு ஆத்மாவோ குணம் இல்லாமல் இருந்தால் நான் ஆத்மா போல் இருக்கு, இந்த குணம்தான் அனாத்மாவுன்னு சம்பந்தமானதில் வருது, அது நான் அல்ல அப்படின்னு. நிர்குண, நிஷ்கிரிய, குணம் இல்லைன்னா எங்கே கர்மம் வரப்போகுது? இது செயலும் ஆற்றாது. இது அப்படியே நம்ம 100% நம்பி எதுவும் செய்யாமல் உட்காந்துடக்கூடாது. இப்படி இருக்கிறாங்கள, நான் ஆத்மா வச்சு நான் எதுக்கு வேலை செய்யணும் அப்படின்னு இருக்கக்கூடாது. சில வடநாட்டில் சில மகாத்மாக்களெல்லாம் ஆத்ம ஞானி பிரம்மமாயிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு வாயை திறந்து ஊட்டுவாங்க. அவரை தூக்கிட்டு போய் குளிப்பாட்டி கொண்டாந்து உட்கார வைப்பாங்க. முழுங்கிறது மட்டும் அவர் செய்வார். ஏன்னா நிஷ்கிரியமாக கையில் எடுத்து வாயில் போட மாட்டார். ஆனால் வாயில் போட்டால் உள்ளே போகுது எப்படி? தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. இங்கே நிஷ்கிரியா அப்படிங்கிறது என்ன? ஆத்மா எதுவும் செய்யாது, செயல் நடக்கும். நீ ஆத்மாவை உடம்புன்னு நினச்சதுனால தானே அது செயல்படாமல் நிறுத்துற இல்லையா? ஆத்மா நிஷ்கிரியம்ங்கிறோம், செயலே இல்லைன்னு. அப்போ அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த சாது நடக்கிறது, பேசுறது, மௌனத்திலே இருக்கிறாரு, சாப்பிட்றது கூட யாரோ ஊட்டி விட வேண்டியதாரு. அப்போ ஏன் அது மாதிரி உடம்பு அப்படி வச்சுக்கிறாரு? உடம்பு ஆத்மா நினச்சதுனால தானே. அதனால தானே அதை நிஷ்கிரியாவை வச்சுக்கிறாரு. இது என்னையாது இன்னும் மொத்தத்துக்கு முதலுக்கே நாசமாக போச்சு. ஆத்மா உடம்பு இல்லைன்னு சொன்ன பிறகு அது மென்று முழுங்கினா என்ன, துப்புனா என்ன, நடந்தா என்ன, படுத்தா என்ன? அதனால தான் நிஷ்கிரியாங்கிற வார்த்தை சொல்கிறார். நிர்குணம்ன்ட்டு நிர்குணன்றதை மட்டும் அவங்க புரிஞ்சுக்குவாங்க, நிஷ்கிரியாவுக்கு எந்த மாதிரி புரிஞ்சுக்குவாங்கல்ல, அதை நம்ம இப்படி புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. நிஷ்கிரியா நித்திய, அது அழியாது, எப்பொழுதும் இருக்கும், 3 காலத்திலும் இருக்கும். 3 காலம்னா இந்த கல்பம் முடிந்து பிரபஞ்சமெல்லாம் பிரளயமாகி எல்லா பூலோகம் பிரம்மாவே இல்லாமல் போனாலும் நீ இருப்ப.
இன்னொரு சிருஷ்டி ஆரம்பிக்கும் போது நீ தான் இருப்ப, நீ தான் சிருஷ்டியை பண்ண போகிற. அதான் நித்தியங்கிறது அர்த்தம். நிர்விகல்பம். நமக்கு தெரிஞ்சது விகல்பம். நம்மக்கிட்ட விகல்பம் என்னென்ன? விகல்பம் எப்படி ஒன்றா இருக்கலாம். தர்மம் அதர்மம், நடந்தது நடக்கவிருப்பது, நல்லவன் கெட்டவன், அல்லது அறிபவன் அறிவு அறியப்படும் பொருள். இந்த மாதிரி விகல்பங்கள் பேதங்கள்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அது அறிவு சுரூபம். ஆனால் அறிவதற்கு ஒரு பிரமேயமும் இல்லை, அறிவதற்கு அது பிரமாணமும் பயன்படுத்தலை. ஏன்னா பிரமாணம் நமக்கு கண்ணு மூக்கு காது தான், அதுக்கு இல்லை. அதனால் பிரமாணமும் இல்லை. அப்போ அது பிரமாத்தாவும் இல்லை. அறிபவனாக இருந்தால்தானே அதுக்கு அறிவுன்றது தேவைப்படும். அது பிரமாத்தாவும் இல்லை, அது ஒரு பிரஜா மாத்திரம். அப்படிங்கிறத நிர்விகல்பங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஒவ்வொரு சொல்லியும் நம்ம வேறு அர்த்தத்தில் தான் புரிஞ்சுக்கிறோம். நிரஞ்சன, நிரஞ்சனன்னு போட்டிருக்காரு, இஞ்சு வரலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. நிரஞ்சனா மாசற்றது, பாவ புண்ணியங்களால் மாசற்றது, ராகத்வேஷங்களால் அழுக்கப்படாதது. நிர்விகாரோ, விகாரம் ஏதாவது அடையுமோ? ஏன்னா அதனுடைய விகாரங்கள் தானே ஜகத்து. அதனால் அது இப்போ மண்ணுடைய விகாரம் தான் பானைன்னு சொல்கிறதுனால பிரம்மம் ஒருவேளை விகாரம் அடைந்து இந்த ஜகத்தாமா இருக்குதுன்னா அப்போ அது விகாரம் அடைஞ்சிடாலே நிர்விகார. ஏன்னா இது அத்தியாசமாக்கப்பட்டது. சிப்பியில் வெள்ளியும் போல இந்த பிரபஞ்சம் பார்க்கப்படுறதை தவிர பிரம்மம் ஜகத்தாக விகாரப்படலை. அப்படி யாரும் நினச்சிடக்கூடாது. நிர்விகாரோ நிராகார, அதுக்கு வடிவம் எதுவும் கிடையாது. ஆகாரம்னா வடிவம், ஆகாரம். ஆதாரம்னாக்கா பிடிமானம், அதுக்கு நிராதாரம்னா பிடிமானம் இல்லாததுன்னு அர்த்தம். அப்படி சொல்லலை. நிராகார, ஆகாரம்னா வடிவம், ரூபம், எந்த ரூபமும் அதுக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. நித்திய முக்த, எப்பொழுதுமே அது சம்சாரத்துவம் இல்லாமல் நாளைக்கு என்ன ஆகுங்கிற நினைவு இல்லாமல் ஆனந்தமாக இருக்கிறது. அது நித்திய முக்த, ஆனந்த சுரூபமானது. அது நிர்மலம், அது அழுக்கற்றது. அஸ்மி, நான் என்று நினை, அதை சொல்லிட்டாரு. இத்தனையும் நான் என்று ஒருவன் நினைக்க வேண்டும். நேரம் இருக்கும்போது நீங்கள் மற்ற எல்லா விளக்கத்தையும் படிச்சுங்க. 35வது ஸ்லோகம். அகம் ஆகாஷவத் சர்வம் பகிர் அந்தர்கத அச்சுதஹ சதா சர்வ சமஸ்சித்த நிஸ்ஸங்கோ நிர்மலஹ அச்சலஹ. நான் எப்படிப்பட்டவன்? அகம், நான், ஆகாஷவத் சர்வம் பகீர் அந்தர்கதம், ஆகாசம் போல உள்ளும் வெளியும் நான் இருக்கிறேன் என்று நினைக்கணும். ஆகாசம் போல எனக்குள்ளும் இருக்கிறேன், வெளியும் இருக்கிறேன், இன்னொருத்தருக்குள்ளேயும் இருக்கிறேன். அது ஆகாஷவத் சர்வம் பகிர் அந்த, பகிர்னா வெளியே, அந்தன்னா உள்ள, அந்தர்கதம்னா நிரம்பிய, கதன்னா அங்கு இருக்கின்றக்கூடிய, அச்சுத பிளவுபடாத, முறிவுபடாத, பிளக்க முடியாத, சதா சர்வ சமஸ்சித்த. நான் ஆத்மான்னு சொல்கிறதுனால இப்போ உபாதிங்கிற உடம்பு மனசோட சேர்ந்து தான் இருக்கிறதுனால இந்த சொல்லி அவர் சொல்கிறார். நான் உபாதியோடு இருப்பதனால் எனக்கு ஏதாவது பேத புத்தி இருக்குமோ, துவைத புத்தி இருக்குமோ, மேல் தட்டு கீழ்த்தட்டு, அவன் இவன், இவன் நல்லது இது கெட்டது என்று பார்ப்பேனா? எனக்கு சமச்சித்தம். பொம்மி அம்மா தாய் சொன்னாங்க, சமச்சித்தம் தான் மோட்சத்துக்கு முதல் படி. தன்னை பஜகோவிந்தத்தில் போகிறதுக்கு நீ முதல்ல சமச்சித்தத்தை உண்டாக்கு. எல்லாரையுமே பாகுபாடு படுத்தி அவங்கள நல்லா பண்ணுறதுக்குன்ற முயற்சியை நீ விட்டுடு, சமமாக பார்த்துடு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நான் முன்னே என்ன சொன்னேன்? நீங்கள் உறவை நீக்க வேண்டாம், உறவு உற்பத்திக்கிற தர்மத்தை நீக்கிடுங்கிற. நாம் எல்லாரோட இருக்க வேண்டியிருக்குது. அவங்கெல்லாம் உபாதிகள். இந்த உடம்போடு இருக்கிறதுனால தான் இந்த உடம்பு உபாதி வருது. இந்த உபாதிகளோட தர்மம் எங்கிட்ட வந்துடக்கூடாது. அதைத்தான் நம்ம துறவுங்கிறோம், பற்றின்மைங்கிறோம், அதுதான் முக்திங்கிறோம். உபாதி தர்மம் நம்மக்கிட்ட வராதபடி பார்த்துக்கணும். அப்போது உபாதி தர்மம் இல்லாமல் இருந்தேன்னா நான் எப்படி இருப்பேன்? சமச்சித்தமாக இருப்பேன். பேரனுடையும் எப்படியோ கணவனுடையும் அப்படி தான், குருக்கிட்டையும் அப்படி தான். ஞானம் வந்த பிறகு இந்த ஞான சமச்சித்தம் வந்துடுதுன்னா என்ன ஆகும்? இங்கே குரு சீடன் கிடையாது. ஒருவேளை தயானந்தரோ அல்லது குருபரானந்தரோ என் முன்னாடி வந்தாக்கா நான் எப்படி பார்ப்பேன்னா, உங்களெல்லாம் எப்படி பார்க்குறேன்னா அதே மாதிரி தான் பார்ப்பேன். அவர் என்ன எப்படி பார்ப்பாருன்னா உங்களெல்லாம் எப்படி பார்க்குறோ அதே மாதிரி தான் பார்ப்பார்.
மாலை போட்டு வரவேற்கிறது, கும்பமேளா கொடுக்கறதெல்லாம் செய்ய மாட்டாங்க. எந்த விதமான பாகுபாடையும் அவங்க பார்ப்பதில்லை. அவங்க மனசுக்குள்ளே சமச்சித்தம் இருக்கிறது. உலகத்துக்கு நாம் வழிகாட்டியாக இருக்கிற போது ஒரு மகானை நம்ம கூப்பிடும்போது என்ன முறையில் கூப்பிடணுமோ அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்தை நம்ம செய்வோம். ஆனால் மனசுக்குள்ளே சமச்சித்தம் இருப்பதை பார்க்கிறோம். அந்த உறவுகளில் அடிப்படையில் உலகம் வேறுபாடு காட்டலாம். ஆனால் இந்த உறவுகள் அடிப்படையில் என்னிடம் அந்த தர்மம் இல்லை அப்படிங்கிற அந்த நிர்குணமாக இருக்கிறது. அதுதான் இந்த தர்ம நீக்கத்தில் இருக்குது. ஸ்படிகம் சுப்ர என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்படிகமாக நாம் இருக்கிறோம். முப்பத்தி 6வது ஸ்லோகம். நித்ய சுத்த விமுக்தைகம் அகண்டானந்தம் அத்வயம் சத்யம் ஞானம் அனந்தம் யத்வ பரம் பிரம்ம அகம் ஏவ தத்து. மறுபடியும் ரீஇன்ஸ்டேட் பண்ணுறார். மறுபடியும் திருப்ப தனக்கு உறுதி சொல்லிக் கொள்கிறார். நாமெல்லாம் சொல்லும்படி, நான் நித்திய சுத்த விமுக்தைகம், நான் எப்பொழுதுமே நித்தியம், எப்பொழுதுமே எக்காலத்திலும் நித்தியத்தை முன்னாடி சொல்லிட்டேன். சுத்தம், நான் தூய்மையாக இருக்கிறேன். எனக்கு தர்ம அதர்மங்கள், கடந்த காலம் நிகழ்காலம் எதுவும் கிடையாது. காரண காரியமும் கிடையாது. நான் ஜகத்துக்கு காரணமும் கிடையாது. ஜகத்து என்கிட்ட காரியமாக இருக்குதும் கிடையாது. நான் தூய்மையாக இருக்கிறேன். இதெல்லாம் உபாதி. உபாதியினால் நான் அசுத்தப்பட்டேனா? இல்லை. மனிதர்களாக இருக்கும்போது உபாதினால் அசுத்தப்பட்டுட்டோம். இப்போது உபாதிகளை என்ன நினைக்கிறோம்? அது இல்லைன்னு சொல்லலை, இருக்குதுன்னு சொல்ல. அது மித்தியா. அது என்ன பாதிக்காது. அது செல்லா காசு. இதனால் எனக்கு எந்த விதமான சுத்தத்துக்கு கேடு கிடையாதுங்கிறதுனால நான் நித்திய சுத்த விமுக்தைகி, இதெல்லாம் விடுபட்டவனாக இருக்கிறேன். விமுக்தம்னா இதெல்லாம் நீங்கியவனாக இருக்கிறேன். அப்போ நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு மனசில் நினச்ச உடனே இந்த உடம்புக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடும். நான் சுத்தமாக இருக்கிறேன்னு. இல்லை, நீ உடம்புல இல்லை. அகண்ட ஆனந்தம். உன்னுடைய ஆனந்தம் பிளவுபடாதது. மற்றவங்களுக்கெல்லாம் ஆனந்தம் தோன்றி தோன்றி மறையும். காலையில் ஒரு ஆனந்தம் இருக்கும், அதுக்கப்புறம் போயிடும், அப்புறம் ஈவினிங் ஒரு ஆனந்தம் வரும். இது சதானந்தம், பிளவுபடாத ஆனந்தம். அப்படி நீ இருப்பாய். நீ தனி மனிதனாக ஒரு உடம்பில் அனுபவிப்பான் இல்லாமல் எங்கும் இருக்கின்ற சர்வகதம் ஆகாசபத்து பகிர் அந்தகன்னு சொன்னோம் இல்லையா? அப்போ உன்னுடைய ஆனந்தம் எப்படி இருக்கும்? அளவு கடந்ததாக. அளவு கடந்ததுன்னா நீங்கள் வேறு அர்த்தத்தில் எடுத்துக்காதீங்க. ஒரே சந்தோஷத்தில் கும்மாளம் போடுவார்னு அர்த்தத்தில். அது தோன்றிய ஆனந்தம். அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அடங்கிடும். இது தோன்றாத ஆனந்தம், எப்பவுமே இருக்கிற ஆனந்தம். அதனால் அகண்ட ஆனந்தம், அது இரண்டற்றது, அத்வயம். அப்படிப்பட்ட நான் உண்மையில் சத்தியம். எல்லாவற்றுக்கும் நான் தான் சத்து. சத்தியம்னா எல்லாவற்றுக்கும் நான் தான் சத்து. இதுக்கு பானைக்கு யார் சத்து? மண். இதுக்கு பிளாஸ்டிக் சத்து. இதுக்கு அன்னம் சத்து. இந்த உடம்புக்கு இதெல்லாம் அன்னத்தினால் உண்டானது. சர்வ சத்து எது? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சத்து சொன்னீங்க. எல்லாத்துக்கும் ஒரு சத்து இருக்கணும் இல்லை? மண்ணுக்கு எது சத்து? பிளாஸ்டிக்கு எது சத்து? உடம்புக்கு எது சத்து? ஆகாயத்துக்கு சத்துனா சர்வ சத்துன்னு ஆகிடும். அந்த சர்வ சத்து தான் சத்தியம். அது நான். அப்போ என்னால் தான் பிளாஸ்டிக்காக ஆகிருக்குது, மரமாக ஆகுது. இந்த உடம்பு, உங்கள் உடம்பு, எங்கள் உடம்பு எல்லாமே சத்துலேருந்து தான் வந்தது. சத்தியம் நான். அதனால் எல்லா பொருளையும் பார்த்துட்டு இந்த பொருளுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான மூலப்பொருள் போகிறது, இதை வாங்கி தான் இவர் செய்திருக்கிறாங்க இந்த பிரபஞ்சம்லாம் அப்படின்னு மூலப்பொருள் என்ற ஒரு ஜடப்பொருளாக நினச்சிடாதீங்க. அது ஞானம். சத்தியம் ஞானம். அது எல்லா பொருளுக்கும் சத்தாக இருக்கிறதுனால அதுலேருந்து எல்லா பொருளும் செய்யலாம். பிளாஸ்டிக்லேருந்து ஒரு சில பொருள் செய்யலாம், மண்ணிலேருந்து ஒரு சில பொருள் செய்யலாம். இப்போது மனிதன்கிட்டேருந்து குழந்தைங்கிறத உண்டாகலாம், குரங்கை உண்டாக முடியாது. குரங்குகிட்டேருந்து நாயை உண்டாக முடியாது. இப்போது இந்த பொருள் சத்துலேருந்து எல்லாத்தையும் உண்டாகலாமா? எல்லாத்தையும் உண்டாக்குறதுனால இது அனந்தம். சத்தியம் ஞானம் அனந்தம். அனந்தம் சத்து, அனந்தம் ஞானம். அப்படிப்பட்ட நான் பரம்பிரம்மம் அகம் ஏவ என்று தெரிந்து கொள். தத்து, அவ்வாறு நினை. பரபிரம்மம் அகம், நானே தான். சந்தேகம் வேண்டாம். இவ்வாறு இப்போ சொன்ன இந்த 2 போயமில் என்னென்ன சொல்லப்பட்டிருக்குதோ இவ்வாறு ஏவம், ஏவம்னா இவ்வாறு, ஏவம் நிரந்தரம் அபியஸ்தா
பிரம்ம ஏவ அஸ்மி இதி வாசனா ஹரதி அவித்யா விக்ஷேபான் ரோகானிவ ரசாயனம். மேலே 2 பாடல்களில் சொல்லப்பட்ட இந்த நித்தியம் சுத்தம் முத்தம் என்று சொல்லப்பட்ட அத்தனை குணங்களையும் நீ தினமும் அபியாசம் பண்ணு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சிந்திச்சு பாரு. சிந்திச்சு பாருன்னா விளங்குகிற வரைக்கும் நான் சத்தியங்கிறது எப்படி அர்த்தம் சொன்னேன். இப்போ நீங்கள் சத்தத்துக்கு பற்றி ஏதாவது சந்தேகம் வருமா? சர்வ சத்து, இதுக்கு எது சத்துங்கிறது, அதுக்கு சத்து வேறு, இதுக்கு சத்து வேறு, இதுக்கு சத்து வேறு இப்படின்னு எல்லாம் சொல்லும்போது பல பொருளுக்கு ஒரு சத்து சொல்கிறீங்க. பல சத்து இருக்குமா? அப்போ சர்வ சத்து ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த சத்தியம் அப்படின்னு நாம் நினச்சி பார்க்கும் பொழுது ஆத்மா அப்படிப்பட்டதுன்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அப்படி இருக்கிறேனா அப்படின்னு நீங்கள் கேட்டுப்பாரு. நான் இல்லைன்னு தான் பதில் வரும். நான் என்னுடைய குழந்தைக்கு தான் நான் சத்து. என்னுடைய சத்தை அவனுக்கு தான் கொடுத்துருக்குறேன். என் சத்தில் பிறந்தவன். என் சத்தில் தான் அந்த உடம்பு வருது. ஒரு அளவுக்குட்ட சத்தாக தான் இருக்கிறோம். அப்போ நம்மக்கிட்ட ஒரு முரண்பாடு ஏற்படும். இப்போ நிதித்தியாசனத்தில் சிந்திக்கணும் கொஞ்ச நேரம். குரு சொல்லியிருக்கிறார், சாஸ்திரம் சொல்லியிருக்குது, பொய்யா இருக்க முடியாது. நம்ம பல முறை யோசனை பண்ணி பார்க்கும்போது பிரம்மம் தான் சத்துன்னு சொன்னோம். அந்த பிரம்மம் சத்து மட்டும் இல்லை, சித்துன்னு சொன்னோம். அது எல்லாமும் ஆகக்கூடியது. காலம், பொருள், இடமும் 3ம் ஆகக்கூடியதுனால ஆனந்தம்னு சொல்லிடுது. அப்படிப்பட்டது நானுன்னா நான் எதை நான் என்று சொல்கிறேன்? எது நான் அப்படி இருக்க முடியாதுங்க சொல்வதற்கு என்ன காரணம்? இந்த உடம்பு தானே காரணம். அப்போ நீ மறுபடியும் உடம்பை சீர்தூக்கிப்பார். நான் அல்லன்னு சொல்ல பிறகு உடம்புன்னு நீ முடிவு பண்ணிவிட்டு நான் அப்படி சர்வகதமாக இருக்க முடியாது, நித்தியமாக இருக்க முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ இப்படி தினமும் அபியாசம் பண்ணால் என்ன கிடைக்கும்? நீங்கள் பிரம்மமாகறீங்களோ இல்லையோ, உடம்பு நாளுங்கிறது நிச்சயம் போயிடும். அது போதும் இல்லையா? மனம் நான் இல்லைங்கிறது போயிடும். பிராணன் நாள். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக பிரம்மங்கிறது யாரும் சொல்லாமலே நீங்கள் இருக்கலாம். ஏவம் நிரந்தரம் அபியஸ்தா. இவ்வாறு தினந்தரம் அபியாசம் பண்ணணும். நிரந்தரம் அப்படின்னா எப்பயாவது வாரம் ஒரு நாள் இல்லை, காலை மாலை பொருள். எப்பெல்லாம் இங்கே மனசுக்குள்ளே இன்னொரு மனுஷன் வந்து தான் தொந்தரவு பண்ணுறான், இந்த பொருளெல்லாம் வந்து உங்களை மனசுக்குள்ளே வந்து தொந்தரவு பண்ணுதா? இல்லை. ஒருவேளை பால் பொங்கி அடுப்பெல்லாம் நாசமாகி போயிருந்ததுன்னா அது உங்கள் மனசில் தொந்தரவு பண்ணலாம். ஆனால் அது உங்களுக்கு தொந்தரவு பண்ணாது. இதை யாராவது பார்த்து நம்ம திட்டுவாங்களேன்னு தான் தொந்தரவு பண்ணும். நாம் கூலாக தொடச்சிட்டு போகலாம், நம்ம வீடு தானே. ஆனால் எப்பொழுதுமே நமக்கு தொந்தரவு பண்ணுறது ஜட வஸ்து கிடையாது, அகங்கார வஸ்து தான். இந்த அகங்காரத்தை நம்ம எப்பொழுதெல்லாம் மண்டைக்குள்ளே வருதோ அப்போ நீ மறுபடியும் நிதித்தியாசனம் பண்ணு. நான் மனம் அல்ல அப்படின்னு. மனத்துக்கு தான் இவங்களை ஈடுகட்டுற வேலை. ஏன்னா இவன் மனம்தான் உறவை உண்டாக்குனான், அவன் தான் அவன் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு நாம் ஒவ்வொரு முறையும் நிதித்தியாசனத்தில் செய்யும் பொழுது அவங்களுக்கு ஒரு விதமான தடைகள் எழுத்தான் வரும். நான் பிரம்மமே என்று சொல்லும்பொழுது முதல் தடை என்ன வருதுன்னு நீங்கள் பாருங்கள். அதுக்கு உண்டான சொல்லை நீங்கள் பயன்படுத்துங்க. இங்கே ஒரு சொல் இருக்குது. இப்போ நித்திய, சுத்த, முத்த, புத்த, நிரஞ்சனம், நிராகாரம், இதெல்லாம் நீங்கள் ஒரு வார்த்தை எடுத்துக்கங்களேன். நிராகாரம் வடிவமே இல்லைன்னு. அப்போ நீங்கள் ஒத்துக்கணும் இல்லை? இப்போ கண்ணாடி முன்னாடி பார்த்து எனக்கு வடிவம் இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? கண்ணாடி முன்னாடி நின்று எனக்கு வடிவம் இல்லைன்னு சொல்லணும். அதுதான் நிதித்தியாசனம். அது உங்களுக்கு புரிகிற வரைக்கும் பண்ணுங்கள். அப்புறம் கண்ணாடி விட்டு வெளியே போங்க. செய்ய முடியுமா? இதுதான் நிரந்தர அபியாசம். இது எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்கணும். செய்தால் பிரம்ம ஏவ அஸ்மீதி, நான் பிரம்மம் என்பதை வெகு சீக்கிரமே நீங்கள் கண்டுகொள்வீர்கள். இது வாசனா, இதுதான் உங்கள் மனசில் நிரந்தர வாசனையாக இருக்கும். இதனால் என்ன ஆகும்? ஹரதி அவித்யா விட்சேபான். இதனால் உங்களுடைய அவித்யா, மூல காரணமாகிய அகங்காரம் ஒன்று இருக்குல்ல, அது முற்றிலும் அழிந்து போகும். அகங்காரங்கிற அவித்யா அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் விட்சேபங்களும் அழிஞ்சு போயிடும். அகங்காரம் வரும்போது விட்சேபம் வந்துடும்ல. நான் அப்படின்ற இருக்கிறேன், இந்த அகங்காரம் இருந்த உடனே முதல்ல என்னென்ன வரும்? என்ன தமிழ் மொழி, நான் தமிழகத்தில் இருக்கிறேன், நான் கோயம்புத்தூரில், இப்போ எனக்கு இந்த நேரத்தில் ட்ரெயின் பிடிக்கணும், இதெல்லாம் வந்துடுதில்ல. இதெல்லாம் விட்சேபங்கள். அவித்யா ஒன்று வந்துடுச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே சுமைத்து வச்சுருக்க விட்சேபங்கள்லாம் தாராளமாக ஓடி வந்துடும். அகங்காரத்தை அடித்தோம்னா எல்லாமே ஓடி போயிடும். அரதி அவித்யா விக்ஷேபான். எப்படி? இந்த நிரந்தரம் நிதித்தியாசனத்தினால. எப்படி இது போகுது? எப்படி ஒரு ரசாயனம், மருந்து, ஒரு ஆன்டிபயோட்டிக் 2 டோஸ் இன்ஜெக்ஷன் போட்ட உடனே இருமல், சளி எல்லாம்
அப்படியே கடகடன் நீங்கள் போயிடுதில்ல. கரெக்டான ஆன்டிபயோட்டிக் கொடுத்துட்டாருன்னா த்ரோட் கன்ஜஷனோ சளி மாறலுக்கிறதா போயிடுது. ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, எவ்வளோ கிருமிகளெல்லாம் வருது, நம்ம கண்ணுக்கு தெரியாத வைரஸும் பாக்டீரியாவும் இருக்க தான் செய்யுது. இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ண 2 நாளில் வீட்டுக்கு போங்கிறான். ஏன்னா அவ்வளோ டோஸ் ஆன்டிபயோட்டிக் உள்ளே இருக்குது. உள்ள ஒரு பாக்டீரியா எட்டி பார்க்காது. பாக்டீரியா எடுத்து தேய்ச்சா கூட உங்கள் உடம்பு முழுக்க ரசாயனம் இருக்குது. ரோகானிவ ரசாயனம். எப்படி இந்த மருந்து கொடுத்த உடனே இந்த ரோகங்கள் அப்படியே ஒட்டுமொத்தமாக ஓடி போயிடுச்சோ, இது மாதிரி இந்த தத்துவமசிங்கிற ஒரு டோஸ் உள்ளே போயிடுச்சுன்னா அனைத்து சம்சார ரோகங்களும் அது போய்விடும் என்று சொல்கிறார். இதுக்கு என்ன பண்ணணும்? விவிக்த தேச ஆசீன விராகோ விஜிதேந்திரிய பாவயேத் ஏகம் ஆத்மானம் தம் அனந்தம் அனன்யதி. இப்போ என்ன சொல்கிறாரு? இதை எப்படி செய்யணும்னா, விவிக்த தேச ஆசீன, முடிஞ்ச வரைக்கும் யார் கண்ணிலும் படாமல் தனிமையில் உங்கள் மொட்டை மாடியில் எல்லாரும் தூங்கின பிறகு உங்கள் பெட்டில் அல்லது கிச்சனில் பார்க்கு பெஞ்சில் எங்கேயும் இடம் கிடைக்குதோ, இடம் இல்லாமலாம் போயிடுச்சு அந்த இடத்துல, அது பேர் விவிக்த தேசம். ஜனசந்தடி இல்லாத இடம். யாரை என்ன ஏதுன்னு உங்களை தடின்னு வந்து கேட்கக்கூடாது. செல்ஃபோனும் இருக்கக்கூடாது. விவிக்த தேசம்னா முதல்ல செல்ஃபோன் இருக்கக்கூடாது. எவ்வளோ தனிமையாக இருந்தாலும் செல்ஃபோன் கூட்டத்தில் சேர்த்து விட்டுரும். அது பெரும் கூட்டம். அது வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்தீங்கன்னா செல்ஃபோன் ஒன்று போதும் ஒரு குரூப்பில் இருக்கிறதுக்கு. விவிக்த தேச ஆசீன, தனிமையில் இருந்து கொண்டு, விராகோ விஜிதேந்திரிய, எல்லா பற்றுகளையும் விட்டு பற்றுகள்லாம் விட்டு என்ன அர்த்தம்? உபாதி தர்மம் எதுவும் என்னிடம் இருக்கக்கூடாது. திரும்ப திரும்ப ஞாபகம் வச்சுங்க. தாராளமாக உபாதியோடு இருங்க. உபாதி தர்மத்தை வர வேண்டாம். இந்த ஸ்படிகம் எந்நேரம் வேணால் துணியில் இருக்கட்டும், ஆனால் இது சிவப்பாயிடும். ஒரு 10 நாள் வச்சுருக்கோம் சார், அது சிவப்பாயிடும் அப்படின்ற கோடி வருஷம் வச்சாலும் ஆகாது. அதனால் எத்தனை பேரோடு நீங்கள் இருந்தாலும், எத்தனை உபாதிகளோடு இருந்தாலும், சொந்த உபாதி பர உபாதி எத்தனை கூட்டில் இருந்தால் தர்மம் வரக்கூடாது. என்னோட உபாதி தர்மம் வரக்கூடாது. மற்றவங்க உபாதினால இந்த உபாதி தர்மம் மாதிரி இந்த உபாதி தர்மம் என்ன உபாதிக்கும் அப்படி வராதபடி சமச்சித்தமாக இருக்கிறது. அதுதாங்க அர்த்தம். உபாதி தர்மம் போயிடுச்சுன்னா சமச்சித்தம் தான். வி ட்ரீட் எவரிபடி சேம். எங்கே பார்த்தாலும் நாராயணன் நாராயணன் நாராயணங்கிறாங்க. சில பேர் முருகா முருகா முருகா, சிவ 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 அப்படின்னு. எழுந்துக்கும் போது சிவசிவா, வரும்போது சிவசா, சாப்பிடும்போது நெத்திலிடும்போதெல்லாம் சிவச அப்படின்னா என்கிட்ட உபாதி தர்மம் எதுவும் இல்லை, நான் சிவ தர்மத்தில் இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். விராகோ, பற்றில்லாமல், உபாதி தர்மங்கள் இல்லாமல், விஜிதேந்திரியங்க, இந்திரியங்களை கட்டுப்படுத்தி, கண் காது மூக்கு எல்லாம் கட்டுப்படுத்தி, பாவயேத், இப்போ தியானம் செய். பாவயேத்னா நீ உன்னை கருதிக்கொள். ஏகம் ஆத்மானம் தம் அனந்தம், அந்த ஆத்மா நான் எப்படி இருக்கிறேன்? ஆனந்தமாக இருக்கிறேன். எதனால் ஆனந்தமாக இருக்கிறேன்? இப்போ செல்ஃபோன் இல்லாதனால, சரீரம் இல்லாதனால, இந்த உலகம் மற்றனுடைய உபாதிகள் ஒன்று கூட என் மீது தன் தர்மத்தை செலுத்தாததினால ஆனந்தம்னு கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்காமல் நீங்கள் ஒத்துக்காதீங்க. ஒரு நாள் இந்த மௌன விரதமோ, யார் கண்ணிலும் படாமல் இருக்கிற விரதமோ ஒரு நாள் செய்யுங்க. செய்த பிறகு ஆனந்தம் உணர்ந்துடுவீங்க. அதுக்கப்புறம் கூட்டத்தில் நீங்கள் வந்துடலாம். ஓ, நம்ம ஆனந்தம், இப்போ இனிமேல் எந்த தர்மமும் என்னிடம் இருக்காது, நான் நிர்குணம். தர்மமெல்லாம் குணம் தானே. பாவையேத் ஏகம் ஆத்மானம் தம் அனந்தம், அந்த ஆத்மாவை ஆனந்தம் அனந்தம் அளவற்றது என்று வேற்று சிந்தனை இல்லாமல் இரு. அனன்யதி, வேறு சிந்தனைகள் தனிமையில் போயிட்டு வேறு ஏதாவது நம்ம பயன்படுத்திடக்கூடாது. நல்ல நேரம் கிடைச்சிதுன்ட்டு 39வது ஆத்மனி ஏவ அகிலம் திருஷ்யம் பிரவிலாப்பிய தியா சுதீஹி பாவயேத் ஏகம் ஆத்மானம் நிர்மல ஆகாஷவத் சதா.
மறுபடியும் பாவையே தியானத்தை சொல்கிறார். இப்படி பாவனை செய்து கொள். ஏகமாத்மானம் நிர்மல ஆகாஷபத் சதா. முன்ன அனந்தம்னு சொன்னார். இந்த இடத்துல எப்படி ஆகாசம் போல நாம் எங்கும் இருக்கிறேன், இங்கு மட்டும் இருக்கிறேன்னா அது சரீரம்ன்ற நினைவு வந்தால் தான் இங்கே இருக்கிறேன். சரீர நினைவு போயிடுச்சுன்னா எங்கும் இருக்கின்ற நினைவு கூட இருக்காது. அது எதுக்கு நினச்சிக்கிட்டு இருக்கணும்? ஆகாசம் போல் நீங்கள் இருப்பீங்க. ஆகாசம் போல் அளவு கடந்துங்கிறத விட சரீரம் இல்லாமல் இருப்பீர்கள், நீங்கள் உணர்வீர்கள். அப்போது என்ன நடக்கும்னா, இந்த அகிலம் முழுக்கவும் நீங்கள் ஆகாசமாக மாறிட்டீங்கன்னு வைங்க, அப்படி ஒரு கற்பனையில் இருந்தீங்கன்னு வைங்க, அப்போ உலகம் ஒன்று இருக்குமா? ஆகாசம் மட்டும்தான் இருக்கும். இந்த அகிலம் திருஷ்யம் காணக்கூடிய அனைத்து உலகங்களும் பிரவிலாப்பிய தியா, உங்கள் மனசில் அது கரைந்து போய் மறைந்து விடும். இப்போ மனம் இப்போ ஆகாசம் ஆயிடுச்சு. இப்போ உலகத்தை எங்கே தேடி போனால் ஆகாசத்துக்குள்ளே தான் எல்லாம் இருக்குது. அப்போ ஆகாசமாக இதாகிட்டு போயிடுச்சுன்னா, எம்டிஆஸ் போயிடுச்சுன்னா எல்லா கான்டென்ட்டுமே அதில் கரைந்து போய்விடும் அப்படின்னு சொல்கிறாரு. இப்படிப்பட்டது அந்த சுதி, அந்த தூய்மையான புத்தி தான் நிதித்தியாசனம் பண்ணுவது. இந்த நிதித்தியாசனம் செய்யும் பொழுது 2 வகையாக நம்ம செய்யலாம். சப்த திருஷ்ய அப்படின்னு 2 இருக்குது, 2 விதமாக. அதில் பகிர் அந்தர் அப்படின்னு 2 விதம் இருக்குது. இப்போ பகிர்னா அப்புறம் பார்ப்போம், அந்தர்னு பார்ப்போம். அந்தர்னா தனக்குள்ள தியானம் பண்ணுறோம், கண்ணை மூடிய தியானம் பண்ணுறோம். இப்போ அந்த அந்தருக்குள்ள 2 ஏதாவது ஒன்று எடுத்துங்க. 2 செய்யணுன்ற அவசியம் இல்லை. அதில் ஒன்று திருஷ்யம் எடுத்துங்க. கண்ணை மூடிட்டோம்னா அந்தர் இல்லையா? அப்போ திருஷ்யம் என்ன? பார்க்கப்படும் பொருள் என்ன? மனம். குட் கேர்ள். அப்போ மனதை பார்க்கணும். அந்த மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களான திருஷ்யம். அதை துளைத்து அணுவித்த அந்தரு திருஷ்ய அணுவித்த சவிகல்ப சமாதி, அது ஒரு தியானம். அமைதியாக உட்கார்ந்து மன எண்ணங்களை நாம் துளைக்க வேண்டும். அது அணுவித்தன்னா துளைத்து பாருன்னு அர்த்தம். இது எங்கே போச்சு மனம்? இப்போ இதை நினைக்கிறதுக்கு காரணம் என்ன? அது மேலே ஏதோ பற்று இருக்குது. பலாப்பழத்தை நோக்கி போகும். இங்கே மனம் இங்கே வெளியே போச்சுன்னா அது மேலே ஏதோ ஒரு அட்ராக்ஷனுக்கு தான் போகுது. ஏன் மனம் போகுதுன்னா நீ அட்ராக்ட் பண்ணுங்கிற பொருளை உள்ளே வச்சுட்டு இருக்கிறதுனால தானே போகுது. அப்போ மனதை நீ கவனிக்கணும்னா சும்மா உட்காந்து மனதே கவனிக்கல, மனம் எங்கே போச்சுன்னு கவனி. எதுக்கு தேவையில்லாமல் அந்த ஆளை பற்றி நினைக்குது? எதுக்கு இந்நேரத்துக்கு சைக்கிள் ஸ்டாண்டு போட்டோமா பூட்டணுமான்னு நினைக்குது? எனக்கு இன்னும் சைக்கிள் ஞாபகமே இருக்குது. கார் ஏரோப்ளேன்லாம் வந்த காலத்தில். இந்த தியானத்தில் நமக்கு அது வரும்பொழுது நாம் மனதை நம்ம கவனிக்கிறோம். மனம் செல்லும் இடம் எங்கே? நான் கொடுத்த வேலை பிரம்மத்துக்குள்ளே போகணும். நீ அதை விட்டுட்டு எங்கேயோ போறியே? போன உடனே சாரி அப்படின்னு வந்துடும். இல்லை, நீ ஒழுக்க மரியாதை தியானத்தில் உட்காந்துருக்கிற. இந்த சமயத்தில் மனம் போனால் உனக்கே தெரிஞ்சதுன்னா நீ தானே மனம், இப்போ மனதை தானே பயன்படுத்திட்டு இருக்கிற. அந்த மனம் போன உடனே சொல்லும் சாரி பிரம்மம் அப்படின்னு சொல்லும். நான் அதை விட்டு போக மாட்டேன். இது திஸ்ய அணுவித்த. இப்படி வந்த உடனே அடுத்தது சப்த அணுவித்த. இப்போ சப்தம் எடுத்துக்கணும். என்ன சப்தம்? இந்த எத்தனை ஆத்மா பற்றி சப்தம் சொல்லிடுது. நிரஞ்சனம், நிர்விகாரம், நிரவயவம், அக்ஷரம், ஏதாவது ஒரு சொல் எடுத்துங்க. அது ஒரு சப்தம். அந்த சொல் எடுத்து இந்த மனசை பயன்படுத்துங்க. முதல்ல திருஷ்யமாக போகிறது எங்கே போச்சு, எந்த இடத்துலலாம் சுற்றுச்சு, கோயில் குளத்துக்கு போச்சா, பீச்சுக்கு போச்சா, ஜனங்களோட போச்சா, பார்க்கில் போச்சா, எல்லாம் பார்த்து போன உடனே உன்னுடைய இருப்பிடம் இங்கே அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த உடனே சரி எனக்கு என்ன தான் சிந்திக் பண்ண கொடுக்குற, நீ தான் ஊருக்கு போனாலும் தட்டுங்கிற, எனக்கு சிந்திக்காமல் என்னால் இருக்க முடியாது மனம், எனக்கு ஏதாவது கொடுங்க, உனக்கு ஒரு சப்தத்தை கொடுக்குறேன், அதை யோசனை பண்ணு. இப்போ ஒரு பர்பஸ் கொடுத்துட்டோம் இல்லையா? பர்பஸ்லெஸ் மைண்டு தான் வாண்டரிங். பர்பஸ் வந்தவன் மைண்டு எப்போவுமே வாண்டர் ஆகாது. பணத்து பர்பஸை கண்டுபிடிச்சிட்டானா பணத்தை எண்ணிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கிறதுக்கு பலவிதமான யோசனையும் கேட்பான். அப்போ ஒரு பர்பஸ் கொடுக்கணும் இல்லையா? அது பேர் சப்தானுவித்த. இது அந்தர்கதம். சரி, தியானம் முடிஞ்சு போச்சு. தியானம் முடிஞ்சு வெளியே வந்துட்டீங்க. இப்போ மறுபடியும் பகிர். இப்போ வெளியே தியானம் பண்ணணுமா? ஜனங்களோட பேசிக்கிட்டும் வாழ்ந்து கொண்டும்
கடையில் வியாபாரம் பண்ணி கொண்டு ஃபேக்ட்ரியில் வேலை செய்து கொண்டும் அப்போவும் தியானம் பண்ணணும். அதுலேயும் திருஷ்யம் சப்தம், அங்கேயும் என்ன பார்க்குறீங்களோ எதை பார்த்தாலும் பார்க்குறதெல்லாம் பிரம்மம்னு பாருங்கள். இதெல்லாமே வெவ்வேறு பொருளால் செய்யப்பட்டது. அந்த வெவ்வேறு பொருளும் வேறு ஒரு பொருளால் செய்யப்பட்டது. அப்போது எல்லாத்துக்கும் ஒரு சத்து ஒன்று இருக்கணும் இல்லையா? அந்த சத்து பிரம்மம். அப்போ ஒரு ஊசி எடுக்கும்போது இதனோட சத்தாக இருப்பது பிரம்மம் இல்லையா? இப்படி குத்தி பார்க்குறோம், இதனோட சத்தாறு பிரம்மம் இல்லையா? பிரம்மமே பிரம்மம் குத்துதா? இல்லை, உபாதிகள் தான் இந்த செயலில் ஈடுபடுது. பிரம்மம் வெறும் அடித்தளமாக இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு பார்க்கிற பொருளிலே கூட எத்தனை மனோ யாதி, எங்கெல்லாம் எந்த பொருளிலெல்லாம் இந்த பொருள் சென்று பார்க்கிறதோ தத்திர அங்கெல்லாம் சமாதயக பிரம்மம் என்ற சம புத்தியில் இறங்கு அப்படின்னு அர்த்தம். இப்படி பகிர்முகமாகவும் நம்ம தியானத்தை பண்ணலாம். நம்ம எப்போல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அந்த சமயத்துலலாம் சமையல் பண்ணும்போது நிறைய வாய்ப்பு கிடைக்கும். பழியேன்னு உட்காந்துட்டு நம்ம சமைக்கிறோம், சீக்கிரம் அப்போ கூட இந்த தியானம் நல்லா இருக்கும். பருப்பு வேகுது, அரிசி வெந்துடுச்சு, காய்கறியை நறுக்கி இருக்கிறோம், கத்தியும் பிரம்மம். ஒரு வேளை இதை புரிஞ்சுக்கலன்னா பகவானே ஒரு சூத்திரம் சொல்கிறார், எல்லாம் பிரம்மம் பாரு. பிரம்மாக்னவ் அது பேர் என்ன, சர்வம் பிரம்ம சமாதேன்னு ஒரு பகவத்கீதையில் அந்த அர்ப்பணம். அவர் என்ன சொல்கிறாரு, அவர் அந்த பிராமின் அக்னியில் வந்து நெய்யை ஊற்றுறார். அவருக்கு இந்த தியானம், இந்த இந்த நிர்விகல்ப சமாதிக்கு போகிறார். எப்படி பண்ணுறாரு? இந்த அர்ப்பணம்ங்கிற இந்த கரண்டி இருக்க, அதுவும் பிரம்மமா? பிரம்மத்தை எடு, பிரம்மா அர்ப்பணம். எங்கே விடுறாரு? பிரம்ம அக்னவ், இந்த அக்னியும் பிரம்மந்தான். அதில் போடுற இந்த கரண்டியும் பிரம்மம், கரண்டியில் இந்த நெய்யும் பிரம்மம், அக்னவும் பிரம்மம், அர்ப்பணம் பிரம்மம், அதில் இருக்கக்கூடிய ஹவிரம் பிரம்மம், பிரம்ம ஹவிகி. இப்போ இதெல்லாம் செய்துட்டே என்னமோ கிடைக்குமில்ல, அதுவும் பிரம்மமா? பிரம்மைவ கந்தவியம், என்ன கிடைக்குதோ அதுவும் பிரம்மம் தான். இவ்வாறு என்னத்த பிரம்ம கர்ம சமாதினக, கர்மங்களிலேயே அவன் பிரம்மத்தை சமபுத்தியுடன் பார்க்கிறான். பிரம்ம கர்ம சமாதினக, கர்மங்களிலே. அப்போது நிறைய வீட்டு வேலை செய்யும்போது, துணி துவைக்கும்போது, டெய்லரிங் பண்ணும்பொழுது மனம் பிரம்மத்திலே இருப்பதற்கு இது ஒரு தியானம். இதைத்தான் அவர் சொல்ல வரார். 40வது, ரூபவர்ணாதிகம் சர்வம் விஹாய பரமார்த்த வித்து பரிபூர்ண சிதானந்த ஸ்வரூபேன அவிதிஷ்டதே. இப்போ நிதித்தியாசனம் பண்ணிட்டான். கடைசியில் அவன் என்ன ஆனான்? என்ன? பரிபூர்ண சிதானந்த ஸ்வரூபேன அதிபவிதிஷ்டதே. இவ்வாறு அவன் செய்து பண்ண பரிபூர்ணமான, கொஞ்சம் கொஞ்சம் இல்லை, பரிபூர்ணம். பூர்ணம்னா முழுமை, பரிபூர்ணம்னா இன் ஆல் மீன்ஸ், எல்லா வகையிலும். பூசணிக்காய் முழுசாக இருக்குதா? முழுசாக தான் இருக்குது சார், அது ஒரு பூர்ணம்தான். ஆனால் காலத்தால் பூர்ணமா? இல்லை, அது பரிபூர்ணம் இல்லை. இடத்தால் பரிபூர்ணமா? இல்லை. பொருளால் பரிபூர்ணமா? அது பூசணிக்காய் மட்டும்தான், தேங்காவாக மாற முடியாது. இப்போ பரிபூர்ணம்னு என்ன? கால இட வஸ்து மூன்றாலும் பூர்ணமாக இருக்கணும். அது நான் அப்படின்னு அவன் நிற்கிறானா. எல்லா பொருளும் நானே, எல்லா இடமும் நானே, எல்லா காலமும் நானே, இந்த காலத்தில் மட்டும் இருப்பேன், இந்த இடத்தில் மட்டும் இருப்பேன், இவனாக மட்டும் இருப்பேன்றது கிடையாது. அது ஜீவத்துவம். அப்படின்றது தான் பரிபூர்ண. இது பேர் பரிபூர்ணம். இதுவே மெடிடேஷன் நல்ல ஒரு வேர்டாக இருக்குல்ல, சப்த அனுபவித்த. எத்தனையோ சொற்களை நம்ம மெடிடேஷன் எடுத்துக்கலாம். நீங்கள் வேணால் நல்ல நிறைய நோட் புக்கில் எடுத்து மெடிடேட் டு பி மெடிடேட்டட் அப்பான் அப்படின்னு போட்டுன்னு. நிரஞ்சனம் அப்படிங்கிறார, இது எப்படி நான் திங்க் பண்ணணும்? புரியலையா?
வாட்ஸ்அப்பில் ஒரு போடுங்க, சுவாமி நிரஞ்சனம் தான் நான் ஒரு வார்த்தை நான் பதில் சொல்லிடுறேன். எனக்கு அந்த மாதிரி கேள்வி கேட்டால் ரொம்ப சந்தோஷமாக பதில் சொல்வேன். ரூப வர்ணாதிகம் சர்வம் விகாய பரமார்த்த வித்து. இந்த பரமார்த்தம் தான் இந்த ரூப வர்ணாதிகம், இந்த சப்த ஸ்பரிச ரூபம் சொல்லக்கூடிய எல்லா குணங்களும் எல்லா விஷயங்களும் விகாய நீங்கிய பரமார்த்த வித்து. இந்த பரமார்த்த வித்தாகிய இந்த ஞானி, இந்த நிதித்தியாசனிலிருந்து நிறைவேற்ற ஞானி இப்போ எப்படி இருக்கிறான்? பரிபூர்ண சிதானந்த ஸ்வரூபேன, பரிபூர்ணமான முழுமையான சிதானந்த ஆத்மரூபமான தன் சுரூபத்தில் அவதிஷ்டதே. அவன் அங்கே போய் அமர்ந்துட்டான். எவன் உட்கார்ந்தான்? யார் தியானம் பண்ணான்? அகங்காரம். அவன் எங்கே போய் உட்கார்ந்தான்? இப்போ பரிபூர்ண சிதானந்த ஸ்வரூபத்தில் அவதிஷ்டதே போய் உட்கார்ந்துட்டான். ஒரு பொருளை உள்ளே வைக்க ஆரம்பிக்கிறோன்னா அந்த தன்மையில் இருந்தால் தானே வைக்க முடியாது. ஒன்றோட கலந்தால் தானே அங்கே வைக்க முடியும். இதில் யானை உட்கார வைக்க முடியுமா? முடியாது. எதுக்குள்ளே எதை வைக்கணும்னா அது தன்மை இருந்தால் தான் முடியாது. பாலுக்குள்ளே தண்ணியை ஊற்றலாம், சீமெண்ணெயை ஊற்ற முடியாது, நெய்யை ஊற்ற முடியாது, அது மிதக்கும். அப்போது இந்த அகங்காரம் எல்லா இடத்தையும் விட்டு போன பாருங்க, பிரிந்து வர முடியாமல் கலந்து போகின்ற, அதில் கரைந்து மறைகின்ற தன்மை எங்கே இருக்குன்னா அதனுடைய ஸ்வரூபத்தில் தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய ஸ்வரூபம் அதுதான். அகங்காரத்தினுடைய ஸ்வரூபம் பரமானந்தமான ஆத்மா. அங்கே போயின்னா அதுக்கு என்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்குமா? என்ன உங்களை கொண்டு போய் எங்கேயாவது இருக்கணும்னா கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக இருப்போம், ஒரு மாதிரி கூச்சமாக இருப்போம். சாமி முன்னாடி யாராவது சேரில் போட்டு உட்காந்தாக்கா சாஞ்சி உட்கார மாட்டாங்க, அப்படியே முன்னாடி உட்காந்துருப்பாங்க. அது ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டு. எனக்கு டிஸ்கம்ஃபர்ட், நல்லா சாஞ்சி ஃப்ரீயாக உட்காருங்க. இப்போ வி ஃபீல் டிஸ்கம்ஃபர்ட் இன் மெனி பிளேசஸ் வேர் எவர் வி சிட். ஆனால் உங்ககிட்ட உட்காந்தா அது மாதிரி ஒரு கம்ஃபர்ட் ஜோனே கிடையாது. அதுதான் பரிபூர்ண ஆனந்தம். இப்போ அகங்காரத்துக்கு கம்ஃபர்ட் பிளேஸு அதான் வீடு. சொந்த வீடு மாதிரி கம்ஃபர்ட் இருக்குமா? அது கூரை வீடு இருந்தாலும், ஜன்னல் மழை காலத்தில் இழுத்து மூடினா கூட அது படப்படான்னு அடிச்சுக்கும். இருந்தாலும் அது என் வீடு. சொட்டுன்னு சொட்டிகிட்டு இருக்க மழை, அதில் புசத்தெல்லாம் ஓரத்தில் மூட்டி கட்டி அம்மாவுடைய பழைய புடவை பற்றி மூடி அங்கே உட்காந்துட்டு ஈரம் படாமல் காப்பாற்றிட்டு இருக்கிறது சொந்த வீடு. எப்படி இருந்தாலும் அது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் தானே. எனக்கே ஒரு பெரிய பங்களா கொடுத்து என் புசத்தெல்லாம் கொடுத்தோம்னா நான் கூச்சப்படுவேன், சங்கோஜமாக இருப்பேன். இப்படி நினச்சி பாருங்கள், நம்முடைய சொந்த வீடு எது? ஆத்மா. பிறந்த இடம் அது ஆத்மா. பிறந்த வீடு தேடும் புகுந்த தென்றலே சிறப்புடன் வருக அப்படின்னு சொல்கிற மாதிரி நம்ம பிறந்த வீட்டுக்கு போகிறோம். இப்போ ஞானி பிறந்த வீட்டிலையே இருக்கிறான், வெளியே வர்றதுக்கு இஷ்டப்படுறதே இல்லை. டூர் போகலாம், இதில் முதலீடு செய்யலாம். இங்கே கொஞ்சம் நண்பர்கள்லாம் வந்திருக்கிறாங்க, பழைய ஃப்ரெண்ட்ஸு. அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, வெளியே சொல்ல முடியாது. வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருக்குதே அப்படின்னு தோணும். உலக வாழ்க்கை அப்படி கஷ்டமாக தான் இருக்குது. இன்னும் விளக்குறார் அந்த பண்டிதன், இந்த ஞான பண்டிதன் எப்படி இருக்கிறான்? ஞாத்ரு ஞான ஞேய பேதக பரமாத்மனி ந வித்யதே சிதானந்த ஏகரூபத்வாத் தீப்யதே ஸ்வயமேவ ஹி தத். தான் சிதானந்த ஏகரூபமாக தீப்யதே, இந்த ஒளிவிட்டு கொண்டிருப்பதனால சுயமாகவே அந்த தியானத்தில் கடைசியில் பார்த்தோம்னா நான் இருக்கிறேன்ற ஒளி மட்டும் அப்படியே இருக்கும். ஒளின்னா வெளிச்சம்னு நினச்சிடாதீங்க, அது மாதிரி நினச்சிட்டு அப்புறம் புத்தர் எந்த வெளிச்சம் உள்ளே வந்ததுன்னு வெளிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தியானத்தில் இல்லை, நீங்கள் வேடிக்கை பார்க்குறீங்க. ஒளியோ சப்தமோ எனக்கு கேட்டதுன்னு சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா வேற கோஷ்டி. இங்கே சம்சாரம் இல்லாமல் அதை சொந்த வீட்டில் இருக்கின்ற ஒரு கம்ஃபர்ட், இது தாங்க தியானம். அதில் நீங்கள் பிரகாசமான ஒளியோ ஒரு பேர் ஆனந்தமோ ஒரு கிளர்ச்சியோ எதையோ நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதெல்லாம் சம்சாரம், நாளைக்கு மறுபடியும் கிடைக்காது. மற்றவங்க ஒத்து வைக்க வேணும். நம்ம என்னுடைய அனுபவம் இப்படி இருந்ததுன்னு சொன்னோம்னா அவன் அப்படியே காண்டில் இருப்பான், இவனுக்கெல்லாம் இதெல்லாம் இப்படி வருது. இது மாதிரி சம்சாரம் நமக்கு வேண்டாம் ஐயா. சொந்த வீட்டில் இருக்கிற அனுபவங்கிறது போதாதா?
இதுக்கு மேலே ஒரு தியானம் வேணுமா? இதுக்கு மேலே ஒரு முக்தி வேணுமா? சொன்னேன்ல, மழையில் அம்மாவுடைய பழைய சேரியை போட்டு இருக்கிற புஸ்தகத்தெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு அது மேலே தண்ணி போடாமல் முதுகு காட்டி அது மேலே கட்டி அணைச்சிக்கிட்டு மணிக்கணக்காக இருந்து காப்பாற்றி இருக்கும்போது இருக்கிற சுகம். நல்ல செல்ஃபெல்லாம் வச்சு புஸ்தகத்தில் வச்சு நான் படிக்கவே இல்லை. அப்போ தான் எல்லாத்தையும் படித்தேன். ஒரு சுகம் இருக்குதுங்க. அந்த மண் தரையும் அங்கே இருக்கிற அக்கம் பக்கத்தில் கோழி ஓடி வரும், நாய் குளிரில் பக்கத்தில் வந்து படப்படன்னு உடம்பு உதறி தண்ணி எல்லாம் என் மேலே அடிச்சுட்டு போகாது. அதுக்கு மழையில் நனைஞ்சிட்டு வந்து இங்கே தான் உதறிட்டு போக. எல்லாருக்கும் வீடு, எங்கள் வீடு, போகிற வரவங்களுக்கெல்லாம் வீடு, அது சொந்த வீடு. அங்கே இருக்கிற ஒரு சுகம் கிடைக்கிறது இல்லை. இப்போ உங்களுக்கு ஆத்மா தான் சொந்த வீடு. அதை நீங்கள் எப்போ நீங்கள் இந்த மாதிரியான ஒரு இயல்பான நடுக்கம் இல்லாத, காய்ச்சல் இல்லாத, ஒரு சங்கோஜம் இல்லாத ஒரு நிலையை அனுபவிக்கிறீங்களோ அது தாங்க பேரானந்தம். எங்கெல்லாம் உங்களுக்கு சங்கோஜம் இல்லாமல் இருக்கிறீங்களோ, சங்கோஜம்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன், சங்கோஜங்கிறது ஒரு லிமிட்டேஷன், சங்கோஜம் அதெல்லாம் தளர்ந்து போயிடும். இன்னும் ஒரு அதுக்கு சொல்ல போகிறார். நமக்கு நேரம் இல்லாதனால ரசிக்க நேரம் இல்லை. இவ்வாறு ஏவம் ஆத்மா அரணவ் தியானம் மதனே சததம் கிருதே உதித அவகதிஹி ஜுவாலா சர்வ அஜ்ஞான இந்தனம் தஹேத். இவ்வாறு நீங்கள் இடைவிடாமல் தியானத்தில் இருந்தால் சப்த அனுவித்த, திருஷ அனுவித்த, பகிர், அந்த இதெல்லாம் சபிகல்ப சமாதி, முடிவில் நிருவிகல்பம். அந்த சமயத்தில் இந்த திருப்படி நான் தியானம் செய்கிறேன், தியான வஸ்து, இந்த எண்ணெய் ஓட்டங்களெல்லாம் கூட நின்று போயிடும். இப்போ எண்ணெய் ஓட்டங்கிறது வெளி விஷயங்கள் தான், எண்ணங்கள் எல்லாம் மாறும். ஆத்மாவில் போன பிறகு உனக்கு ஆத்மாவில் என்ன இருக்குது? ஆத்மா இந்த கலர் அந்த கலர்னு சொல்ல போகிறீங்களா? அது அவர்ணம். இப்போ அந்த இடத்துல நிர்விகல்பம் வந்துடும். அது நீண்ட நேரம் இருக்கணும்லாம் நினைக்க வேண்டாம். ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணுறீங்களா போதும். அதுக்காக மணிக்கணக்காக உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு உணர்வு சொன்னாங்களே அது வரலையேன்ட்டு காத்துக்கிட்டு இருக்காதீங்க. கம்ஃபர்ட்டாக இருக்கிறப்பே போதும். அப்போது கண்ணை திறந்து தியானம் கலைச்சிக்கங்க. கம்ஃபர்ட்டாக இருந்தால் காலை நீட்டிங்கன்னா காட்டின்னு, கொட்டாய் விட்டுங்களா விட்டுங்க, படுக்கலாமாரு படுத்துங்க. தியானம் கொலையில். மற்ற உலகத்தில் யோகிகளாம் சொல்லுவாங்க தியானத்துலேருந்து வெளியே வந்துட்டார் அப்படி. இல்லை, அவன் தியானத்தில் தான் இருக்கிறான். எவ்வளவுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்கிறானோ, எவ்வளோக்கு அவ்வளோ சங்கோஜம் இல்லாமல் இருக்கிறானோ, அவன் நடந்தாலும் விழுந்தாலும் படுத்தாலும் அமர்ந்தாலும் அவன் தியானத்தில் தான் இருக்கிறான். அவன் ஆத்மா கம்ஃபர்ட்டில் இருந்தால் ஆத்மாவில் இருக்கிறான்னு அர்த்தம். இவ்வாறு ஏவம் சொல்லிட்டோம் இல்லையா? அரணவுன்னா அரணிக்கட்டையை, மதனே அரணிக்கட்டையில் வந்து ஒரு குச்சியை வச்சு இப்படி கடைவாங்க. ஒரு கட்டை இருக்கும், அதில் ஒரு குழி இருக்கும். அந்த குழியில் வந்து ஒரு காவா மாதிரி வெட்டியிருப்பாங்க. அந்த குழியில் வந்து கொஞ்சம் பஞ்சு இதெல்லாம் போட்டுட்டு இந்த அரணிக்கட்டையை குச்சியும் அதுவும் அரணி இதுவும் அரணி தான் போட்டு இப்படி கடன்னு கடைஞ்சோன்னா சூட்டுனால அது பொசுன்னு பருவதும். அப்புறம் இந்த காவா மாதிரி இருக்குதுல்ல, அங்கே ஒரு திரியை வச்சுடுவாங்க. அதுக்கு அந்த நெருப்பை பிடிச்சி அது எரிஞ்சுக்கும். அந்த திரியை எடுத்துகிட்டு விளக்கெல்லாம் பற்ற வச்சுக்குவாங்க. இப்படி செய்வது அந்த காலத்து வழக்கம். இப்படி மதனங்கிறது கிடையாது. இந்த நிதித்தியாசனங்கிறது எண்ணங்களை கடையிறது தான். இப்படி கடைய வெண்ணெய் திரண்டு வரும். மத்தில் போட்டு கடைஞ்சா என்ன வரும்? வெண்ணெய் வரும். இதே மாதிரி நவநீதம்னு பேர். அது நவநீதம்னா வெண்ணெய், புதிய வெண்ணெய். நீங்கள் புத்தியை, அதுதான் பார்க்கடல், புத்தி தான் பார்க்கடல். அதில் ஆத்ம விஷயத்தை மதனம் பண்ணுங்களேன், நவநீதமாக இந்த பிரம்மம் வெளிப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் பார்க்கடல் கடையருடைய ரகசியம். அந்த சமயத்தில் உதித அவகதி ஜுவாலா, அப்பொழுது தோன்றுகின்ற இந்த ஞானம், நான் நிச்சயமாக பிரம்மம் தான், நான் சுகமாக இருப்பது என்னிடத்தில் தான், என்னிடம் என்பதும் நான் என்பதும் இல்லை, இடமே நான், ஆத்மாவே நான் அப்படின்னும்போது ஒரு ஜுவாலை வரும். ஒரு கிளாரிட்டி, ஒரு தெளிவு, ஒரு விடுபட்ட நிலை. அப்பா கண்டுபிடிச்சிட்டேன், முடிஞ்சு போச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்களா? அதுதான் சொல்கிறாரு உதித அவகதி ஜுவாலா. அப்பொழுது உதிக்கின்ற இந்த சிந்தனையில் உதிக்கின்ற அந்த ஜுவாலை சர்வ அஜ்ஞான, எல்லா அஞ்ஞானத்தையும் இந்தனம் தஹேத்,
இந்தனம்னா நெருப்பு, குச்சிங்க, எல்லா குச்சிகளும் பொசிக்கிடுமா. அது எல்லா குச்சியும் பொசிக்கிடுமா. அஞ்ஞானங்கிற ஒரு குச்சி கூட அங்கே இருக்காது. அப்படி எல்லாவற்றையும் இந்தனம்னா எரிகின்ற பொருள். எரிபொருள் இல்லாமல், இந்த எரிபொருள் என்ன? ஆசைகள் தானே. எத்தனை எரிபொருளை போட்டு இந்த உடம்பை நம்ம ஓட்டிக்கிட்டு இருந்தோம். இந்த சரீரம் ஒயாமல் ஓடிக்கிட்டு இருந்தது காரணம் உள்ள என்ஜின் இருக்குது. என்ஜினுக்கு எப்போ டீசல் ஊற்றிக்கிட்டே இருந்தோம், அதுதான் எரிபொருள். இப்போ இந்தனமெல்லாம் தீர்ந்து போச்சு. இப்போ சரீரம் எங்கே போகும்? என்ஜின் இப்போ அமைதியாகி போச்சு. அதுதான் மோட்சம். எரிபொருள் ஆசைகள், ஆசை நீக்கம் தான் மோட்சம். இந்த மதனத்தினால ஆசை நீக்கம் வெகு சீக்கிரம் வரும்போது எரிவதற்கு கொஞ்சம் கூட டீசல் மிச்சம் மீதி இல்லாமல் ரிசர்வ் கூட போயிடும். கடைசி சொட்டும் போன பிறகு ஆசை என்பதே இருக்காது. அதுக்கப்புறம் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படலாம். எல்லாவற்றுக்கும்னா தர்ம காரியத்துக்கும் இந்த உலகத்தில் இந்த ஆனந்தத்தை பரப்பத்துக்கும் செய்யலாம். 43 அருணேன இவ போதேன பூர்வம் சந்தமசே ஹிருதே தத் ஆவிர்பாவேத இல்லை தத் ஆவிர்பாவேதாத்மா ஆத்மா ஸ்வயம் ஏவ அம்சுமானிவ. இவ்வாறு தியானம் பண்ணும் பொழுது அவனுடைய இந்த ஒரு சுகமான தன் இருப்பில் சங்கோஜமற்ற, சங்கோஜம்னா கட்டுப்பாடற்ற, எழுந்து போகணுமே அந்த வேலை பாக்கி இருக்குதே அதெல்லாம் கூட அவனுக்கு தொந்தரவு பண்ணுறதில்லை. அந்த சங்கோஜம் வேலையை செய்துக்கிட்டே இருக்கிறான். வேறு முன்னெல்லாம் இந்த வேலை செய்யும் பொழுது எனக்கு எங்கெங்கே இதெல்லாம் கேட்கறதுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க நிறைய பேர். யூடியூப்பில் கேட்கணும் கேட்கவே முடியல அப்படின்னு. கேட்கலாம் தாராளமாக. அப்போது அருணேன இவ போதேன, இந்த அருணன்னா சூரியன். இந்த ஞான சூரியன் அவங்ககிட்ட இந்த தியானத்தில் இந்த நிதித்தியாசனத்தினால அது உதித்த வேணுன. இந்த போதம்னா அறிவு. இந்த அருணேன போதேன பூர்வம் சன் தமசே ஹிருதே, இதயத்தில் இருக்கின்ற அத்தனை இருளும் நீங்கி விடுகிறது. அவனுக்கு துளி கூட சந்தேகம் இல்லை. தன்னை பிரம்மம்னு சொல்கிறதில்ல, நிச்சயம் பிரம்மந்தான். குருக்கு சொன்னது 100% உண்மை. ஒருவேளை குரு கூட சந்தேகப்பட்டார்னா நான் படமாட்டேன். குருவே வந்துட்டு நான் அத்வைதம் சொல்லி கொடுத்த இத்தனால இல்லை துவைதம் தான் கரெக்டுன்னு வந்தார்னா, சாமி ஒரு கப் காஃபி குடிங்க, சந்தோஷமாக இருந்துட்டு போங்க, நான் அத்வைத்திலேருந்து வெளியே வர மாட்டேன் என்ற சந்தேகம் முழுதும் நீங்கிடுமா. அது சொல்கிறார், பூர்வம் சன்னு தமசே கிருதே, இதயத்தில் இருந்த அத்தனை இருளும் பூர்வம் சன்னு எப்படி போகும்? ஆவிர்பாவேத் ஆத்மா. ஆவிர்பாவன்னா தோன்றுதல், பிரசன்னமாதல். நம்ம என் கண்ணாடி முருகர் தோன்றினார், ஆவிர்பாவம் உண்டானார், இவர் ஆவிர்பாவித்தார் அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. இந்த யக்ஞத்தில் இவர் ஆவிர்பாவம் தான். சில பேர் ஃபோட்டோலாம் எடுத்து காட்டுறாங்க, தீ இப்படி ஆடிட்டுருமா கிருஷ்ணன் புல்லாங்குள்ள. அது ஃபோட்டோஷாப்பில் ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். அது எது பார்த்தாலும் கிருஷ்ணன் பார்க்குறோன்னு கிருஷ்ணன் தான் தெரியும். அப்படியெல்லாம் ஆவிர்பாவம் இல்லை. தனக்குள்ள அந்த ஆத்மா பளிரென்று தெளிவாக தெரியுது. நான் விடுபட்டவன் என்றது புரிஞ்சு போச்சுங்க. இது தான் ஆத்மாவை பார்த்ததெல்லாம் நினச்சிக்காதீங்க. நான் விடுபட்டேன், அப்பாடா எனக்கு விடுதலை அப்படின்னு. இனிமேல் நான் கூத்தாட வேண்டாம், பொய் சொல்ல வேண்டாம், சாக்கு போக்கு சொல்ல வேண்டாம், இழிக்க வேண்டாம், தலை சொரிய வேண்டாம். இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் செய்கிறோம்ல, இதெல்லாம் ஒன்றும் நான் செய்ய மாட்டேன். நான் மகாராஜா, பிரம்மம். நான் எதுக்காக தலை சொரிஞ்சிட்டு யார்கிட்டே போய் நிற்கணும்? நான் எப்படி இருப்பேன் எல்லார் முன்னாடியும்? மகாராஜா வந்தால் தன் பிரஜைகளை எப்படி பார்ப்பான்? மக்களே எப்படி இருக்கிறீங்க, இப்படி தானே கூப்பிட்றாங்க. இப்போ குருநாதர் எப்படி கூப்பிட்றாரு? எப்படி இருக்கீங்க, எல்லாம் நல்லா இருக்குங்களா, குழந்தைங்களா வாங்க போங்க அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னா அப்போ நம்ம பிரம்ம நிலை வந்துட்டோன்னு அர்த்தம். அருணேன இவ போதேன, சூரியன் உதித்தது போன்ற இந்த ஞானம் வந்தவது பூர்வம் சன் தமசே கிருதே, இதயத்திலிருந்த எல்லாமும் ஸ்வயம் ஏவ அம்சுமானிவ, தன்னில் இருக்கின்ற அம்சுமான்னா சூரியன், தான் சூரியன் என்ற ஒன்று ஆவிர்பாவ ஆத்மா,
தனக்கு தானே சூரியனாக உதித்து வெளியே நிற்கும் பொழுது இதில் இருக்கின்ற அத்தனை இருளும் நீங்கி விடுகிறது. ஆத்மாத்து சததம் பிராப்தஹ அபி அப்ராப்தவத் அவித்யயா தன்னாசே பிராப்தவத் பாதி. இல்லைங்க, பா கீழே 2 போட்டிருக்குதுல்ல, அது 4 வரணும். பாத்தின்னு வரணும், பாத்தின்னு வரக்கூடாது. பாதி. எப்படியோ மிஸ்டேக்ஸ் போயிடு. சரி, இப்போ அவர் சொல்கிறாரு, இனிமேலெல்லாம் சங்கரர் இது கொஞ்சம் நீட்டிகிட்டு தான் போகிறாருன்னு எனக்கு தோணுது. முடிஞ்சது பாடமே. நிதித்தியாசனம் முடிஞ்சு சூரிய அருணோதயம் வந்து தமசெல்லாம் போன பிறகு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. இருந்தாலும் இன்னொரு 20 பாட்டு இருக்குது. என்ன தான் சொல்கிறாருன்னு அப்படி பார்ப்போம். இந்த ஆத்மா சததம் பிராப்த, எப்பொழுதுமே உங்ககிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் வீடு உங்ககிட்ட தான் இருக்குது. சததம் பிராப்த, எப்பவுமே உன்னிடம் அடையப்பட்டதாகவும் இருந்ததாகவும் உன் அகங்காரம் தான் ஆத்மா. ஆத்மாவை அடைய வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளோ தூரத்தில் இருக்குது இல்லை, அதுவே தான். இருந்தாலும் அபி அப்ராப்தவத் அவித்யா, அறியாமையினால் அது அடையப்படாதது போல இருக்குது. எனக்கு சொந்த வீடு கட்டலேன்னு ஒன்று நம்ம இருந்து சொந்த வீடு கட்டின பிறகு நமக்கு ஒரு ஆனந்தம் வருது இல்லைங்களா? அந்த மாதிரி இந்த அவித்யா போனதுனால சொந்த வீடு பெற்ற மாதிரி தெரியுது. இல்லை, அது உன் சொந்த வீடு தான் எப்பொழுதுமே. இப்போ புதுசாக ஏதாவது ஆத்மாவை கொண்டாந்து உள்ளே வைக்கிறோமா இந்த ஞானத்தில்? இல்லை. அகங்காரம் தான் ஆத்மாவா? இந்த அகங்காரம் உபாதி தர்மத்தை சுமந்துற வரைக்கும் தானே ஜீவன். இந்த உபாதி தர்மத்தை, உபாதி அது மித்தியா, அது பொய், இது அத்தியாசம், அது தோற்ற மாத்திரம்னு தெரிஞ்சு விட்ட பிறகு அதுக்கப்புறம் இது ஆத்மாவை அடைஞ்சிட்டானா? அப்போ பார்த்தோம்னா இந்த அகங்காரம் உபாதியினால தான் அடையப்படாததாக இருந்தது. அப்பிராப்தவத்து ஆத்மா தூ சததம் பிராப்த, எப்பொழுதும் ஆத்மா அடையப்பட்டதாக இருந்தாலும் கூட அபி அப்பிராப்தவத்து அவித்யா, அறியாமையினால் அடையப்படாததாகவும் நான் இதெல்லாம் கிடைக்கவே இல்லை, நீங்கள்லாம் அடைஞ்சிட்டீங்க, நீங்கள் குருநாதர் பெற்று விட்டீங்க, நான் இன்னும் எப்போ பெறுவேன் அப்படின்லாம் நிறைய பேர் புலம்புறாங்க. என்று வருமோ, இன்று வருமோ, நாளை தான் வருமோ. சிரிக்கிறார். அந்த அவித்யா தன்னாசே அழிந்த பிறகு பிராப்தவத் பாதி, அடைந்தது போல தெரியுது. உண்மையிலே அது அடையவும் இல்லை, உண்டாக்கப்படவும் இல்லை. எப்படி? ஸ்வகண்ட ஆபரணம் யதா, ஸ்வன்னா தன்னுடைய, கண்டன்னா கழுத்து, ஆபரணம்னா செயின். தன் கழுத்தில் செயினை போட்டுட்டு செயினை ஊரெல்லாம் தேடினா மாதிரி அப்படிங்கிறார். உங்களுக்கு தெரியும் 10ஆம் கதையை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது ஸ்வகண்ட ஆபரணவத்து அப்படின்னு ஒரு விளக்கம். ஸ்தானோ புருஷ, இல்லை அந்த சேர்த்து போடணும். ஸ்தான புருஷவத்து பிராந்தியா கிருதா பிரம்மணி ஜீவதா ஜீவஸ்ய தாத்விகே ரூபே தஸ்மின் திருஷ்டே நிவர்த்ததே. ஒரு உதாரணம் சொல்கிறார். ஸ்தானோ புருஷன், இந்த தூணில் ஒரு மனிதன் இருப்பதாகவும் பேய் இருப்பதாகவும் பிராந்தியா மனக்குழப்பத்தினால் எப்படி பார்த்தோமோ, பிராந்தியினால் எப்படி பார்த்தோமோ, பிரம்மணி ஜீவிதா கிருதா, இந்த பிரம்மத்தில் ஜீவத்தை பார்த்து விட்டேன். இந்த ஆத்மாவில் அழிந்து போகின்ற மனிதன் என்று நான் நினைத்து விட்டேன். தூணை பார்த்து பேயின்னு பயந்தா மாதிரி பிரம்மத்தை பார்த்து ஜீவன் பயந்துட்டேன். ஜீவசிய தாத்விகே ரூபே, அந்த ஜீவனாக நான் நினைச்சிட்டேன் இல்லையா, அது உண்மைத்தன்மை. தாத்விகம்னா அதனுடைய உண்மைத்தன்மை, தத்துவ உண்மை. இந்த பேய் பிசாசு நிற்குதுன்னு சொன்னமே, அது உண்மை என்னன்னு ஆராய்ச்சி பண்ண பிறகு, தூணுன்ன பிறகு எங்கே போச்சு பயம்? அந்த நிமிஷமே போயிடுச்சு இல்லையா? அது மாதிரி ஜீவசிய தாத்விகே ரூபே, நான் அகங்காரம் சொல்லிட்டு இருந்தேனே, அது உண்மைத்தன்மை என்ன என்று நான் கண்டுபிடித்த பிறகு தஸ்மின் திருஷ்டே, அதை பார்த்த உடனே, திருஷ்டேன பார்த்த உடனே
தஸ்மின் அதன் மீது நான் பார்த்தவுடனே நிவர்த்ததே, எல்லா பிரச்சனைகளும் இந்த ஜீவத்தன்மையும் நிவர்த்ததே. 46 தத்வஸ்வரூப அனுபவாத் உத்பன்னம் ஞானம் அஞ்சசா அகம் மம இதி ச அஞ்ஞானம் பாததே திக் பிரமாதிபது. திக் பிரமாதிபது. ஒருத்தனுக்கு தசை தெரியலையா, அது நட்சத்திரமும் இல்லை, சூரியனும் இல்லை, ஒரே ஒரு ஓவர்காஸ்ட், வானம் முழுக்க மந்தாரமாக இருக்குது. இப்போ எங்கே வந்தோன்னு தெரியல. ஒரு அனந்த காடு போயிட்டோம், இருட்டாகி போச்சு. மேலே பார்த்தா சூரியனும் தெரியல, எங்கேயாவது ஓரியன் தெரியுதா இல்லை ஏதாவது துருவ நட்சத்திரம் தானே, எதுவுமே தெரியல. மரம் கும்மிருட்டு. இப்போ எந்த பக்கத்தில் இருந்து வந்தோம்? நம்ம வந்துட்டு நின்றுட்டோம். நின்ன பிறகு கொஞ்ச நேரம் வரைக்கும் நம்ம இந்த வந்த திசை தெரியுமில்ல உங்களுக்கு. அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளே எப்பவுமே முன்னோக்கி போனோன்னு இருக்கோம். இந்த பயம் வந்த உடனே, திக்பிரம் வந்த உடனே, நம்ம இப்படி இது வந்தோமா, இப்போ தான் வந்திருக்கீங்க. நின்ன ஒரு செகண்டுக்குள்ளேயே திக்பிரமை வந்த பிறகு, திக்குனா திசை, அதை பற்றி ஒரு குழப்பம் பிரமை வந்த உடனே அப்படியே டோட்டலாக உங்களுக்கு எது கிழக்கு எதுக்கு மேற்குன்னே தெரியல. பின்னாடி போகலாமா முன்னாடி போகலாமா, இந்த அனுபவம் எனக்கு வந்தது. சபரிமலை போகும்போது அந்த நீலிமலை ஏற்றத்துக்கு முன்னாடி, அது என்னவோ ஒரு காலக்கட்டி ஆசிரமம், அதை தாண்டி போகும்போது ஒரு அடர்ந்த கானகத்தூவில் போகும்போது கூட வந்த கன்னிசாமி தொலைச்சிட்டேன். அவரை இப்படி திருப்பும்போது எனக்கு ஒரு நிமிஷம் நிதானம் போயிடுச்சு, எந்த பக்கம் வந்துட்டு இருந்தோன்னு. நான் திரும்பி இருக்கிற, ஒருவேளை நம்ம திரும்பி இப்படி போக ஆரம்பிச்சிட்டோம்னா வந்த வழிக்கே போகலாம், அல்லது காட்டுக்குள்ளே போயிடலாம். காட்டுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் வந்த வழி தெரியாது. அதுதான் திக்பிரமை. அப்புறம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்ச உடனே திக்பிரமை எப்படி போச்சு அது மாதிரி சொல்கிறாரு. தத்துவஸ்வரூப அனுபவாத். எப்பொழுது ஒரு இந்த நிதித்தியாசனத்தினால ஒரு 5-6 நாட்கள் தொடர்ந்து தனிமையில் இருந்து இந்த படித்த ஆத்மபோதத்தில் சொன்னப்பட்ட அத்தனை விஷயங்களையும் மறுபடியும் திரிந்து பார்த்தா மதனம், கடைதல். அது கடையும் போது நெருப்பு வந்து ஜுவாலை வந்து பிரகாசிக்கிற மாதிரி, அன்னைக்கு சாமி சொன்னார் நமக்கு விளங்கலை, இப்போ விளங்கிடுச்சு அப்படின்னு. சில சமயம் ஜோக்கு நமக்கு புரியாமல் போயிருக்கும். எல்லாம் சிரிச்சிடுவாங்க, என்ன ஜோக்குன்னு கேட்டால் அவமானமாக இருக்கும். அதே ஞாபகம் வச்சுருப்போம். ஒரு வாரம் கழித்து பாத்ரூமில் குளிச்சுட்டு போது புரிஞ்சிடும், ஆஹான்னு சிரிப்பாங்க. இன்னும் ஆகிப்போச்சு வந்து கதை தட்டுவாங்க, என்னங்க ஒன்றும் இல்லை ஜோக் புரிஞ்சிருச்சின்னு. அந்த மாதிரி இந்த ஞானம் சில சமயத்தில் உதிக்கும். தத்துவஸ்வரூப அனுபவாத். இப்படி ஒரு அனுபவம் உனக்கு வந்துருச்சுன்னா, உற்பன்னம் ஞானம் அஞ்சசா. உற்பன்னம் உண்டாகுது, அஞ்சசானா வெகு சீக்கிரமே. இந்த நிதித்தியாசனத்தை நீ செய்தினா கட்டாயம் உனக்கு ஞானம் வந்துடும்ங்கிறார். நம்ம செய்ய தவறுறோம். வீட்டு பாடம் செய்ய மாட்டேங்கிறாங்க, வெறும் பாடம் மட்டும்தான் கிளாஸுக்கு வந்து படிக்கிறாங்க, வீட்டு பாடம் செய்கிறதே கிடையாது. தத்துவஸ்வரூப அனுபவாத் உற்பன்னம் ஞானம் அஞ்சசா. வெகு சீக்கிரத்திலேயே இந்த ஞானம் தோன்றிவிடும். அப்போ என்ன ஆகும்? அகம் மம இதி அஞ்ஞானம். அஞ்ஞானத்தை இப்போ ஒரு டெஃபினேஷன் விடார். எதப்பெல்லாம் அகம் மமம்னு நினச்சியோ அதுதான் அஞ்ஞானம். அது பாததே, அது நீங்கி போகிறது. எப்படி? திக் பிரமாதிபது. இந்த திசை தெரியாதவன் குழப்பமாயிட்டா இல்லையா, அப்போ திடுதிப்புன்னு ஒருத்தர் நின்று, என்ன சார் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த பக்கம் சபரிமலை போனங்க, அது போகிற வழி, இப்படியே நடங்க அப்படின்னு கை காட்டுறாருன்னு வைங்க. அப்போ உங்களுக்கு ஞானம் பிறந்துடுது இல்லை, எவ்வளோ பெரிய சம்சாரம் இப்போ ஒழிஞ்சு போகுது இல்லை. அது மாதிரி சீக்கிரமே நடக்கும். நிதித்தியாசனம் செய்யுங்க. சம்யக் விஞ்ஞானவான் யோகி ஸ்வாத்மனி ஏவ அகிலம் ஸ்திதம் ஏகம் ச சர்வம் ஆத்மானம் ஈக்ஷதே ஞான சக்ஷுஹு. சம்யக் விஞ்ஞானவான் யோகி. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு பேர் கொடுத்துருக்கார். நீங்கள் சம்யக் விஞ்ஞானவான் யோகி. இந்த யோகத்தில் தலைப்பட்டான். யோகம்னா இணைதல். அகங்காரம் ஆத்மாவில் இணைந்தது. திருமணத்தில் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க, ராமனும் சீதாவும் சேர்ந்து விட்டார்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்.
அங்கே ரெண்டு சேர்ந்ததுன்னு அர்த்தம். இங்கே அப்படி இல்லை. உண்மையான ஞானம் என்ன? அகங்காரத்தை கொண்டு போய் நான் ஆத்மாவில் விட்டுட்டேன் இல்லைப்பா. இங்கே அகங்காரமும் இல்லை, ஆத்மாவும் இல்லை. இங்கே இருக்கிறது ஒன்று தான், அது நான். இங்கே ரெண்டுன்ற பேச்சே இல்லை. அதுதான் சம்யக் விஞ்ஞானவான் யோகி. சொல்லிக் கொடுக்கும்போது இந்த அகங்காரம் அங்கே போகுதுன்னு சொல்லுவோம். உங்களுக்கு அனுபவம் எப்படி இருக்கும்? நான் போய் உள்ளே உட்கார்ந்தேன்னா இல்லை. எப்பெல்லாம் இந்த சம்சாரங்கிற தர்மங்களெல்லாம் நீங்கள் இதை சர்ம தர்மான் பரிதிஜ அப்படின்னு சொல்கிறாருல்ல, யாரோ கேள்வி கேட்டிருக்கிறாங்க யூடியூப்பில், இப்போ கேள்வி பகுதியில். அதுதான் அர்த்தம். இந்த இந்த உபாதி தர்மங்களெல்லாம் என்னிடமிருந்து நீங்கியதை நான் உணரும்போது, அப்போது நான் அகங்காரம் ஆத்மாவில் கலந்தேன்லாம் சொல்ல மாட்டேன், முக்தி அடைந்தேன்னு சொல்ல மாட்டேன், ஒன்றும் சொல்ல மாட்டேன். அதுதான் சம்யக் விஞ்ஞானவான் யோகி. இந்த யோகின்னு ஏன் சொல்கிறாருன்னா, அவன் வந்து இதுவரைக்கும் இணைந்தான். என்ன பண்ணுறான்? அதுக்கப்புறம் ஸ்வாத்மனி ஏவ அகிலம் சிதம், இங்கே இருப்பதெல்லாம் என்னில் தான் இருக்கின்றன. பாரு, இப்போ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். எங்கே ஜகத்து? சுற்றி முத்து பார்க்குறோம். அந்த தியானத்தில் எதுவுமே இல்லையே என்ன தவிர. அப்புறம் கண்ணை திறந்து பார்க்கும்போது, அடடா எல்லாம் எங்கே மறைஞ்சது? எங்கிட்ட தான் மறைஞ்சிருக்குது. இப்போ நான் கண்ணை திறந்தோடனே எல்லாமே எங்கிட்ட தான் வந்திருக்குது. அது சொல்கிறான், ஸ்வாத்மனியவ அகிலம் சிதம், இங்கு இருப்பதெல்லாம் என்னில் தான் இருக்கிறது. ஏகம் சர்வம் ஆத்மானம், என்னில் தான் எல்லாம் இருக்கிறதுன்னு மட்டும் இல்லை, நான் தான் எல்லாமாகவும் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஏகம் ச சர்வம் ஆத்மானம், முதல்ல அகிலம் ஸ்திதம் ஸ்வாத்மானி, எல்லாம் என்னில் இருக்கிறதுன்னாரு. இல்லை, நான் தான் எல்லாத்திலும் இருக்கிறேன். ஈக்ஷதே ஞான சக்ஷுகா அப்படின்னு நீங்கள் அவர் அப்படி பார்த்துட்டு இருக்கார் போலகுது. அவர் எல்லாருக்குள்ளே நான் இருக்கேன். இல்லை, ஞான சக்ஷுசு, அவர் மனசில் புரிஞ்சுக்கிட்டார் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் ஞானி இப்படி சொல்கிறதுனால அவர் எல்லாம் கண்ணாடி மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக பார்ப்பார் போல்றது, எல்லாரும் தானே இருப்பது போல் ஏதாவது ஒரு கற்பனைக்கு போவாங்க. அல்லது தண்ணியில் இருப்பது போல் தான் பெரிய பூதாகாரம் மாதிரி பானை மாதிரியும் இந்த அகிலமெல்லாம் இன்னால் இருப்பதெல்லாம் வெறும் கற்பனை. அந்த கற்பனை எல்லாம் இங்கே இல்லை. அவன் ஞான சக்ஷு, அவன் அறிவில் புரிந்து கொள்கிறான். எப்படி புரிஞ்சுக்கிட்டான்? இந்த கடையில் இருக்கிற எல்லா பொருளுமே இந்த இந்த மைதா மாவில் செய்தது தான். பேக்கரியில் போனால் எல்லாம் மைதா மாவு தானே, அதுதான். அப்புறம் இது நல்லதா அது நல்லதான்னு கேட்கும்போது, என்ன எல்லாம் மைதா மாவு தான், எதாவது வாங்கி தின்னு போ அப்படின்னு சொல்லுவான். எல்லாம் தோசை மாவு தான், இட்லி ஆப்பம் இடி ஆப்பம் சேவை, அதுதான் ஞான சக்ஷு. ஆத்மா இவ இதம் ஜகத்து, இல்லை ஆத்மா ஏவ இதம் ஜகத்து சர்வம் ஆத்மனஹ அந்யத்ன கிஞ்சன. வித்யதேங்கிறத போட்டுக்கணும். அது சப்த ரூபத்துக்காக அந்த ஒலியை விட்டுறோம், மனசில் அதை போட்டுக்குவோம். மிருதக யதுவத் கடாதீனி ஸ்வாத்மானம் சர்வம் ஈக்ஷதே. இப்போ ஒரு சந்தேகத்தை கிளாரிஃபை பண்ணுறார். எல்லாவற்றிலும் நான் இருக்கிறேன், எல்லாம் என்னில் இருக்கிறதுன்றதை நீங்கள் கற்பனை பண்ணிட்டுலாம் பார்க்காதீங்க. உடம்பெல்லாம் உங்கள் உடம்பை பெருசாகிட்டெல்லாம் அதெல்லாம் பண்ண வேண்டாம். ஆத்மா ஏவ இதம் ஜகத்து, இந்த ஜகத் எல்லாமே ஆத்மா தான். இந்த உடம்பு, நீங்கள், நான், முன்னாடி பின்னாடி, இதுக்கு முன்னாடி இருந்தது, இனிமேல் வரப்போகிறது, எல்லாமே ஆத்மா தான், அது நான் தான். ஆத்மாவை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. ஆத்மனக அந்யத் ந கிஞ்சன, அதற்கு தவிர ஒன்று கூட கிடையாது என்று புரிந்துகொள். எப்படி புரிஞ்சுக்கணும்? கடாதீனி, குடம் படம் குடம் முதலிய பொம்மைகள் முதலிய அவற்றில் மிருத ஏவ, மிருத யத்வத்து, எவ்வாறு மண் இருக்கிறதோ, யத்வத்து மிருத, மிருதம்னா மண். பானைகளிலெல்லாம் மண் எப்படி? எல்லாவற்றிலும் மண் என்ன சொல்லும்? எல்லா பானையும் நான் தான், எல்லா பானையும் எண்ணில் இருக்கிறது, அப்படி ரெண்டும் சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். மண்ணாகிய எண்ணில் தான் பானைகள் இருக்கிறது, இங்கே இருக்கிற எல்லா பானையும் நான் தான். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே மீனிங் தான். அப்படி ஒரு உதாரணத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. மிருத யத்வத் கடாதீனி ஸ்வாத்மானம் சர்வம் ஈச்சதே, தன் ஆத்மாவை அவன் எல்லாவற்றிலும் பார்க்கிறான்.
जीवन मुक्तः तु तत्विद्वान् पूर्व उपाधि गुणान् त्यजेत् सच्चिदादि धर्मत्वात् भजेत् भ्रमगीडवत् भ्रमरगीडवत्. இது ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறாரு. பிரமரம்னா வண்டு, அதில் குளவி. அது பாட்டர் வேஸ்ப், ஒரு பானை மாதிரி செவுத்தில் கட்டும். அதில் ஒரு புழுவை கொண்டாந்து உள்ளே போட்டுடும். அந்த புழுவுக்கிட்ட தினமும் கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த உள்ளே போன புழு எப்போ அது மனசில் என்ன இருக்கும், எப்போ கொட்டு விழுமோ, எப்போ கொட்டு, அது நினப்பு முழுக்க இந்த பிரமரம் தான் இருக்கும். பிரமரம்னா சத்தம் போகிற குளவி. அப்போது அது அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது பூச்சியாக மாறி வெளியே வந்துடுமா. புழு இப்போ பிரமரம் ஆகிடும், குளவியாகி வெளியே வந்துடும். அப்போ எதை நினைக்கிறோ அது மாதிரி ஆகிடுவோம்ல. இது சயின்டிஃபிக்கே தப்பு தான், ஆனால் இது உண்மையில் நடக்கிற விஷயந்தான். ஒரு புழு கொண்டு போய் ஒரு குளவி அந்த தன்னுடைய கூட்டுக்குள்ளே வச்சுட்டு தினம் கொட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த புழு என்ன நினைக்கும், தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கும். எப்போ வருமோ எப்போ வருமோ, இந்த கொட்டுமே கொட்டுமே, குளவியே நினச்சிக்கிட்டு இருக்குது. அப்புறம் அது குளவியாக மாறி பறந்து வெளியே போகுது. அதுபோல் இந்த ஜீவன் முக்தனும் இந்த தத்துவ வித்தான் பூர்வ உபாதி குணான் தியஜேத். இந்த உபாதி குணங்களெல்லாம் இதை திருப்பி திருப்பி இந்த கிளாஸில் தான் சொல்கிறேன். இந்த உபாதிகள், இங்கே சரீர உபாதியும் சரீரத்தினாலுங்கிற மம உபாதி, அகம் உபாதி மம உபாதி, இதையெல்லாம் அந்த தர்மத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணிக்கிட்டேருந்து தியஜேத் விட்டு தொலைத்தால் அவன் பிரம்மமாக மாறிவிடுகிறான். சச்சிதானந்த தர்மவாத், சச்சிதானந்தத்தை நினச்சிட்டு இருக்கிறனால அவ்வாறு ஆகிறான். தீர்த்துவா மோக ஆர்ணவம் அத்வா ராகத்வேஷாதி ராட்சசான் யோகி சாந்தி சமாயுக்தோ ஹி ஆத்மா ராமோ விராஜதே. இவ்வாறு மோக ஆர்ணவம், ஆர்ணவம்னா கடல், அதை தீர்த்துவா கடந்து விட்டான், தீர்த்துட்டான். மோகம் என்கின்ற மயக்கம், பிராந்தி. மோகம்னா இப்போ இருக்கிற மனசுக்கு எது தெரியுமா பெரிய பிராந்தி? மோகம். பணம் என்னை காப்பாற்றும், அதுதான் பெரிய மோகம். பணம் இருந்தால் நான் உழைச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறான் பாருங்க, அதுதான் பெரிய கடல். எவ்வளோ பணம் இருந்தால் போதுங்க? இப்போதைக்கு ஒரு 10 லட்சம் போதுங்க. அப்புறம் இப்படி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், இப்போங்க அப்படின்றார், இன்னொரு 10 லட்சம் இருந்தால் பரவாயில்ல, 1 கோடி கேட்குறாரு. இப்போ இந்த பணம் என்னை காப்பாற்றும் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க, அது மோகங்க. என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? அது மோகம். பணம் காப்பாற்றுங்கிறது இல்லை, பணம் தான் காப்பாற்ற நினைக்கிற பற்றியா? அப்போ பணம் எல்லாம் கோடி கோடியாக வச்சுருவோம்லாம் காப்பாற்றிடுச்சா? கேன்சர் செத்து போலியா? தீர்த்துவா மோக ஆர்ணவம், இந்த மோகம் என்ற கடலை தீர்த்து ஹத்வா ராகத்வேஷாதி ராட்சசான், ராகத்வேஷன ராட்சசியும் ஹத்வா வெட்டி தள்ளிட்டான. இந்த யோகி சாந்தி சமாயுக்தா, இப்போ மனசில் எப்பொழுதுமே ஒரு பெரிய விசிராந்தி, அமைதி, சாந்தம். அப்பாடா அப்பாடான்னு எப்போ நீங்கள் உட்காருங்களே, சொந்த வீட்டில் போய் உட்கார்ந்த உடனே காலை நீட்டி அப்பாடான்னு இருக்கும். அம்மா பக்கத்தில் உட்காருவாங்க, அப்படியே சாஞ்சி மடியில் உட்காந்துல, அதுதான் மோட்சம். யோகி சாந்தி சமாயுக்தா, இந்த சாந்தம் அவனுக்கு கிடைக்குது. ஏதோ பாடும், தாயின் மடியில் தலை வைத்திருந்தால் ஹி ஆத்மா ராமோ விராஜதே. அப்போ அவன் ஆத்ம ராமனாக எல்லா மிளிர்கிறான். விராஜதேனா அவன் பிரகாசிக்கிறான் ஆத்மராமனாக. ஆத்மராமனன் ரொம்ப நேரம் பேசலாம், இந்த நாளைக்கு பார்ப்போம். பாக்ய அனித்ய சுகாசக்திம் ஹித்வா ஆத்மசுக நிவ்ருதஹ கடஸ்த தீபவத் ஸ்வஸ்த
அந்த ஏவ பிரகாசத்தே. குடத்தில் வைத்த தீபம் எப்படி காற்று வீசாததுனால அசையாமல் அப்படியே நிற்கிதோ, கடஸ்த தீபவத், ஸ்த என்றால் வைக்கப்பட்ட, குடத்தில் வைக்கப்பட்ட தீபம் எப்படி அசையாமல் பிரகாசிக்குதோ. இப்போ நம்ம கண்ணாடியெல்லாம் அதை போட்டு நம்ம வச்சுருக்கிறோம். அது மாதிரி இந்த ஆத்மா சுக நிவிருத்த எதை நீக்கிட்டாவன்? பாகிய அனித்திய சுகாசக்திம், சுகங்களின் மீது என்ற பற்று, வெளி சுகங்களில் இருக்கின்ற பற்றையெல்லாம் ஹித்வா அழித்ததினால், அதுதானே காற்று வீசுச்சு. இந்த வெளியில் வந்த சுகங்கள்லாம் வீசின காற்றுல தானே இந்த ஆடிட்டு இருந்தது. இப்போ அதை ஒழிச்சு கட்டிட்டானே. இப்போ எப்படி இருக்கிறான்னா அந்த தீபம் ஆடுறதே இல்லையா, அப்படியே இருக்குது. இப்போ உங்களுக்குள்ள அந்த குழு குழு குழுன்னு அந்த ஆத்மா அப்படியே ஆனந்தமாக இருக்கிறத பார்க்குறேன். உபாதிஸ்த அபி தத்தர்மைஹி அலிப்த வியோமவத் முனிஹி சர்வவித் மூடவத் திஷ்டேத் அசக்தக வாயுவத் சரேத். இப்போ அவனுடைய நிலை எப்படி இருக்குது? இதெல்லாம் பிரம்மஞானி எப்படி இருக்கிறான் அப்படின்னு ஒரு அழகாக விளக்குறாரு. உபாதிஸ்த அபி, உபாதிகளுடன் இருந்தும் கூட தாய் தந்தைகள், சீடர்கள், உறவினர்கள், சுற்றுமுறத்தில் இருக்கவங்க எல்லாரும், கூட்டுறவன் பெருக்கிறவன் எல்லாரும் இருந்தாலும், உபாதிகள் இருந்தாலும், தன்னுடைய சரீரமும் இருந்தாலும், அது எந்த வயோதிக சரீரமோ இளமை சரீரமோ இருந்தாலும், அப்படி இருந்தாலும் தத் தர்மை, அதனுடைய தர்மங்கள் அலிப்த, அவனை தீண்டுவதில்லை. இன்னைக்கு ஆத்மபோதத்தில் தெரிஞ்சுக்கிட்ட ஒன்று இதே தான். வாழ்க்கைக்கு நாம் தெரிந்து கொள்ள ஒரே விஷயம், உலகத்தில் இருக்கின்ற உறவு தர்மங்கள், மமகாரம், அகங்காரம், தன்னுடைய சரீர தர்மமோ வேறு எந்த சரீர தர்மமோ இருந்துட்டு போட்டோம், ஆனால் எண்ணில் அது இல்லை. நான் அதில் இருப்பேன், ஆனால் எண்ணில் அது இல்லை. அது அலிப்த, அன்டச்சபிள், நான்ஸ்டிக்கு, அது மேலே ஒட்டவே ஒட்டாது. அப்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? வியோமவத் முனிகி. இப்போ அவர் பேரை யோகின்னு அரிப்ப முனிகிங்கிறார். ஏன்? அவன் என் நேரம் இதை தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அந்த பிரமர கீடம் மாதிரி, கீடம்னா புழு, இது மாதிரி என்னமே நினச்சிக்கிட்ட மனசில் எப்போவுமே நினச்சிக்கலாம் பேர் முனி. மனதில் எப்பொழுதும் மனனம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதே நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவன் பேர் முனி. அவனிடம் இந்த உபாதி தர்மங்கள் தீண்டுவதில்லை. அவன் சர்வவித்தாக இருந்தாலும், எல்லாம் அறிந்தவனாக, எல்லாம் பிரம்மம் என்று தெரிந்ததுனால அவன் சர்வவித்து. ஆனால் பார்த்தா பைத்திகா மாதிரி தெரிவான. மூடவத் திஷ்டத்தே, பால்யவத் திஷ்டத்தே, சிறு குழந்தை மாதிரி இருப்பானா. அலங்காரம் பண்ணிக்குவான், இல்லைன்னா அம்மனமாக திரிவான். என்னடா இது இப்படி ஏற்றிருந்தா இப்படி தான். குழந்தைங்கள அலங்காரம் பண்ணி கிரீடெல்லாம் போட்டு நாடகம்லாம் போட்டு வரும்போது, தூக்கிட்டு வரும்போது ஆட்டோவில் அல்லது டூ வீலரில் அப்படியே தூங்கி வரும். அம்மா முடியல ஒன்று ஒன்றா விழுந்துடும். வீட்டில் வந்து பார்த்தவொடனே எல்லாத்தையும் கழட்டி போட்டு அம்மனமாக அந்த தொட்டிலில் அப்படியே தூங்கும். இப்போ முன்ன பார்த்தா கிருஷ்ணா அது, இங்கே பார்த்தா குழந்தையா இருக்குது. அங்கே போயிட்டு ஸ்டேஜிலேருந்து என்னென்னவோ பேசுது. அது மழையில் அது பார்த்தா அது பைத்திகாரம் பேசுகிற மாதிரி தான் இருக்குது, குழந்தையினுடைய உளறல். அதனால் சர்வவித்து, மூடவத்து, முட்டாள் மாதிரியும், திஷ்டேத், இருந்து கொண்டு, வாயுவத் சரியத், எதிலும் பற்றில்லாமல், அசக்தக, எதுலேயும் யாரை பற்றியும் கவலை இல்லை. இவங்க அதை சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ அப்படின்னு. முன்னெல்லாம் எல்லார் மேலேயும் பல்லு குத்த மாட்டோம், தும்முவோம். தும்முன உடனே சாரி அப்படின்பாங்க. இருமக்கூடாது, அப்புறம் மூக்கு சிந்த முடியாது, அதை மறைக்கணும், என்னென்னவோ அவங்க ஒரு தன் பற்ற பெரிய ஒரு அபிமானம் வச்சுருக்கிறாங்கல்ல. இவன் என்ன பண்ணுறான்? பச்சை குழந்தை மாதிரி மூக்கை நோண்டிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு யாரை பற்றியும் கவலை இல்லை. தலை கலைஞ்சிருக்கலாம், சட்டை போடாமல் இருக்கலாம், எல்லோரும் முன்னாடி சாப்பிடலாம், சாப்பிடாமல் இருக்கலாம், இதை மறைஞ்சு செய்யணும், இது தெரிஞ்சு செய்யணும், இது ஒழிக்கணும், எதுவும் கிடையாது. அவன் வாயுவத்து சரேத், அவன் வாயு மாதிரி போயிடுவான். சில இடத்துல அப்படி நம்ம உள்ளே போயிடுவோம். சார் 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 உள்ளே போகக்கூடாதுன்னு.
காதில் கூட விழாது போயிட்டே இருக்கும். அவனை பார்ப்பான், ஏதோ முட்டாள் போகிறான் போல இது வீடு பைத்தியம், அவனை பார்த்தா ஏதோ விவகாரம் பண்ணுற மாதிரி தெரியல. இப்படி நம்ம எங்கே வேணால் போகலாம், ராஜ சபையில் கூட போயிடலாம், உங்களுக்கு யாரும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. இப்படி தான் இந்த சதாசிவ பிரம்மேந்திராள் அரண்மனையில் போயிட்டார், நவாப் அரண்மனையில். போகாத போகாத போகாதன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து துணி இல்லாமல் போயிட்டுருக்கிறார். அப்புறம் பொம்பளைங்களாம் இருக்கிற இடம் இருக்குது, அந்த அப்புறம் அங்கே வேறு போகிறாரு. இது வந்து சரியில்லைன்னு சொல்லி வாழை எடுத்து ஊறி வெட்டிடுறாங்க. அவர் கண்டுக்கவே இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது, எடுத்து ஒட்டிக்கிட்டாருங்கிறதெல்லாம் எனக்கு கதையில் வேண்டாம். அது கீழே விழுந்துருச்சு, அதை எடுத்து ஒட்டி. என்ன அர்த்தம்னா வெட்டவும் இல்லை அப்படின்னு. அவர் எப்படி எங்கே காற்று மாறி போவார், சங்கோஜங்கிறது கிடையாது. யார் வீட்டில் வேணாலும் சப்பனம் போட்டு உட்காந்துக்குவார். இன்னொருத்தர் வீடு ஆச்சே மரியாதையாச்சு அப்படின்னு பார்க்க மாட்டார். கிச்சன்லேயும் போவார், பெட்ரூம்லேயும் போவார், மொட்டை மாடியில் இருப்பார், இல்லை வெளியவே நின்றுவார், தரையிலையும் உட்காருவார், சோஃபாலையும் உட்கார சொன்னாலும் உட்காருவார். வாயுவத் சரியத், இந்த காற்று இங்கே அங்கேன்னு பார்க்குறதே இல்லை. எங்கேன்னு பார்க்குதானே, அந்தனர் வீடு இல்லை சூத்திரன் வீடு சண்டாளன் வீடுன்னு போகுதா? இந்த நிலவு யார் வீடுன்னு பார்த்து காயுதா? காற்று இந்த வீடு அந்த வீடுன்னு பார்த்து போகுதா? அவர் சொல்கிறார், உபாதி விலயாத் விஷ்ணவ் நிர்விசேஷம் விசேஷன் முனிஹி ஜலே ஜலம் வியத் ஜலே ஜலம் வியத் வியோம்னி தேஜஸ் தேஜசி யதா. எப்படி யதா தேஜஸ் தேஜஸ், ஒரு நெருப்பை இன்னொரு நெருப்பில் வச்சோம்னா ரெண்டும் ஒன்று தான். ரெண்டு தீபத்தும் பக்கம் பக்கம் ரெண்டு தீபம் ஒன்றா ஆயிடுச்சுவீங்க, அதில் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குது? ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்து ரெண்டும் ஒரு பந்தமாக எரியுது. ஜலே ஜலம், நீரை நீரில் ஊற்றிட்டாங்க, எங்கே நீங்கள் ஊற்றின தண்ணி நான் ஊற்றின தண்ணி கண்டுபிடிக்க முடியாது. வியத் வியோம்னி, இந்த ஆகாயம் ஆகாயத்தில் கலந்துருச்சு. இந்த குடத்தில் இருக்கிற ஆகாயம் இந்த உடைச்ச உடனே இந்த வியத்து அந்த வியோம்னி கலந்தா மாதிரி. நிர்விசேஷம் விசேஷன் முனிகி, எல்லா விசேஷங்களையும் இந்த முனிவன் விட்டுவிட்டான். எல்லா விசேஷம், என்ன விசேஷம்? ஒருத்தர் கண்டுபிடிக்கிறது விசேஷம் தான் கண்டுபிடிக்குது. அவர் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா நான் ஒரு சொல்கிறேங்கன்றோம், அது அவருடைய விசேஷம். அவர் விசேஷ தர்மம் விஷயம். இவனு ஒரு விசேஷமும் இல்லை. என்ன விசேஷம் அப்படின்னு கேட்பாங்க, ஒரு விசேஷமும் இல்லை. நாம் வீட்டுக்கு போன உடனே என்ன சொல்லுவாங்க, என்ன விசேஷங்க, பொண்ணு காது குத்துறீங்களா? இவனுக்கு ஒரு விசேஷமும் கிடையாது. உபாதி விளையாத், இந்த இந்த உபாதிகள் எல்லாம் போயிடுச்சு. இந்த சரீரம், உறவுகள், பந்தம், மித்ரு எல்லாமே அம்மா சொன்னாங்க. சத்ரு மித்ரவ் புத்திரே பந்தவ், எல்லாம் இந்த உபாதிகள் எல்லாம் நிர்முக்தமாகி போச்சு. விலையேத் நீங்கி போன பிறகு அந்த விஷ்ணு, இப்போ அவருக்கு பேர் விஷ்ணு, விஷ்ணு நிர்விசேஷம் விசேஷன் முனி, எல்லா விசேஷங்களும் நிர்விசேஷமாகிவிட்டான் அந்த முனி. இப்போ என்ன விசேஷம் போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஜலம் ஜலத்தை கலந்தா மாதிரி. விசேஷம் தானே ஒன்று ஒன்று பிரிக்குது. இப்போ விசேஷம் இல்லைன்னா நிர்விசேஷத்துக்கு எந்த பிரிவும் இல்லை, அபேத புத்தி நீங்கியவன் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு கொஞ்சம் பாட்டு இருக்குது. இப்போ நேரம் குறைவாக இருக்கிறதுனால முக்தியின் பயனை இங்கே சொல்கிறாரு. இது முடிச்சுட்டு நம்முடைய பல சுருதிக்கு போவோம். இதை தான் அடுத்து நம்ம அழகாக சொல்ல போகிறார். இந்த ஒரு பாட்டு கூட நமக்கு போதுமானதாக இருக்கும். 54 யத் லாபாத் ந அபரலாபோ யத் சுகாத் ந அபரம் சுகம் யத் ஞானாத் ந அபரம் ஞானம் தத் பிரம்ம இதி அவதாரயேத். எதை அடைந்த பிறகு, யத் லாபாத், லாபம்னா அடைந்த பிறகு, ந அப்புற லாபாத், வேறு ஒன்றும் எனக்கு லாபம் வேண்டாம். எதை அடைந்த பிறகு ஒரு எத்தனையோ பேர் எத்தனையோ லாபங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு அப்புறம் இன்னொரு லாபம் வந்து வேண்டான்னு சொல்கிறது இல்லை. ஆனால் இந்த ஒரு லாபத்தை, இந்த சொந்த வீட்டை, இந்த உபாதி தர்மங்கள் நீங்கிய இந்த சாந்த விருத்தி, அந்த முனி, அந்த ராஜா, ரமதே ஆத்ம ரமதே, அப்படிப்பட்ட ஒருவனுக்கு வேறு எந்த லாபமும் வேண்டியதில்லை.
யத் சுகாத் எந்த ஒன்று சுகந்தை அடைந்து விட்டானோ, ந அபரம் சுகம் அதுக்கப்புறம் வேற சுகம் அவன் தேடுவதில்லை, அதுக்கு மேலே தேடுவதில்லை. யத் ஞானாத் எதை தெரிந்து கொண்ட பிறகு, ந அப்புறம் ஞானம் இன்னொன்று தெரிஞ்சுக்கணுங்கிறதே இல்லை. இன்னொரு சுகம் தேடுறதில்லை, இன்னொரு லாபம் தேடுறதில்லை, இன்னொரு ஞானம் இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணலாம், அந்த குரூப்பில் போய் சேரலாம், எதுவும் இல்லை. அப்படி இருந்தால் தத் பிரம்ம இதி, நீ பிரம்மம் என்று அவதாரையே. ப்ளீஸ் நோட். இப்போ நாம் என்ன சொல்லணும்? ந அபரம் லாபம், ந அபரம் சுகம், ந அபரம் ஞானம். எனக்கு எந்த ஞானமும் வேண்டாம், எதை தெரிந்து கொண்டோமோ அதை தெரிந்து கொண்டேன், இனிமேல் தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் ஞானம். இனிமேல் அது கிடைச்ச பிறகு எனக்கு வேற என்ன லாபம், எனக்கு என்ன வேற சுகம், அந்த சுகம் இந்த சுகம்னு சுகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வேறுபாடுகளும் நீங்கி எல்லாம் அமைதி அடைந்த ஒரு முக்தியின் பயனை சொல்கிறாரு. பலஸ்ருதி 68 246. திக் தேச காலாதி அனபேக்ஷய சர்வகம் சீதாதி ஹிருத் நித்ய சுகம் நிரஞ்சனம் யக ஸ்வாத்மா தீர்த்தம் தீர்த்தம் பஜதே வை நிஷ்கிரியः சஹ சர்வவித் சர்வகத அமிர்தஹ பவேத். திக்கு தேசம் காலம் முதலியவற்றை சார்ந்திராது எல்லாவற்றின் கண்ணும் உள்ளதும் குளிர் வெப்பம் முதலிய இருமைகளை கெடுப்பதும் நித்திய சுகமும் நிரஞ்சனமுமாகிய சுய ஆத்ம தீர்த்தத்தினை எந்த நிஷ்கிரியன் பஜிக்கின்றானோ அவன் சர்வஜனாய் சர்வ வியாபிகராய் அமுதனும் ஆகிறான் அப்படின்னு சொல்லப்படுது. திக்கு தேச காலாதி அனபேக்ஷிய சர்வகம். அபேக்ஷியன்னா சார்ந்திருத்தல். குழந்தை அம்மாவை சார்ந்திருக்கு, சீடர்கள் குருவை சார்ந்திருக்கிறார்கள், தொழிலாளிகள் முதலாளியை சார்ந்திருக்கிறார்கள், நோயாளிகள் டாக்டரை சார்ந்திருக்கிறார். எல்லாமே அபேக்ஷக. அவனுக்கு சந்தோஷங்கன்னா சார்ந்திருக்கிறதுலேருந்து தான் கிடைக்குது. டாக்டர்கிட்ட இருந்தோம், டீச்சர்கிட்ட இருந்தோம், அம்மா அப்பா கிட்டே இருந்தோம், தொழிலாளிகிட்ட முதலாளிகிட்ட இருந்தோம், பொருள்கிட்ட இருந்தோம், மனைவிகிட்ட இருந்தோம். சுகம்னு ஒருத்தனை கேட்டேன்னா அவனுக்கு சுகம் எல்லாமே சார்புடையதாக தான் இருக்குது. அதனால தான் இதெல்லாம் போயிட்டா சுகம் போயிடுமோன்னு பயப்படுறான். இல்லை, சார்பு இருந்ததுன்னா பயம் இருக்கும். சார்ந்து இருக்கிற வரைக்கும் பயம். அவனை நம்பிட்டு இருக்கிறானே அதான் பயமாக இருக்குது. அவனை நம்பி இதை சொல்லிட்டனே. அப்புறம் எல்லாரையும் நம்பி நம்பி பார்க்கும்போது அந்த அபேக்ஷிய. இப்போ நாம் என்ன பண்ணுறோம்? கால, திக்கு தேச கால, இடம் நேரம் பொருள், இந்த மூன்றையும் நம்ம சார்ந்து தான் வாழறோம். நேரத்தை சார்ந்து வாழணும். 5:30 மணிக்கு ட்ரெயினுன்னா அந்த நேரத்தோடு போனால் தான் முடிஞ்சது, இல்லைன்னா அதுக்கு கஷ்டம். அந்த இடத்துக்கு போனால் தான் இது கிடைக்கும்னா அந்த இடத்துக்கு போய் ஆகணும். அப்புறம் இந்த பொருள் திக்கு தேச காலாதி, ஆதிய மீதியெல்லாம் போட்டுங்க. அதை அனபேக்ஷிய, அதை சார்ந்து இருக்கிறான், சார்ந்து இல்லாமல் இருக்கிறான். அவன் எப்படிப்பட்டவன்? எதையுமே சார்ந்தில்லை. சீதாதி கிருத்து நித்திய சுகம் நிரஞ்சனம். இந்த சீதம், குளிர்ச்சி, வெப்பம், இந்த சுற்றுச்சூழலில் வருகின்ற அதிபௌதிக, அதி ஆத்மிக, அதி தெய்வீக எத்தனையோ மாற்றங்கள் வந்தாலும் இந்த காலத்தையும் அவன் சார்ந்தில்லை. அவன் நித்திய முக்தன். இந்த இடத்தையும் சார்ந்தில்லை. நான் கைலாயம் போகணும், நான் அந்த ஊருக்கு போகணும், இந்த ஆத்ம விசாரத்தில் நான் சன்னியாசியாக இருக்கணும், இந்த குகையில் போய் தியானம் பண்ணணும், எனக்கு எதுவுமே இல்லை. சுகம் நிரந்தரம். இப்போ என்ன புது சுகம்ன்றது நான் அங்கே போக போகிறேன். இனிமேல் வெள்ளிகிரி ஏற போகிறோமா? என்ன சுகம் புதுசாக கிடைச்சிட போகுது? இதுக்கு மேலே சுகம் இல்லைன்னு சொல்லியாச்சு. என்ன அப்புறம் சுகம்? அப்புறம் வேறு சுகத்துக்கு நம்ம இதெல்லாம் செய்ய போகிறோம்? ஒரு வேலை எல்லாம் கூப்பிட்டு போயிட்டாங்கன்னா போங்க. சுகத்துக்காக போகலை, வேறு வழியில் பிரார்த்தம் காலை தூக்கிட்டு போயிடுச்சுன்னா போங்க. ஆனால் சுகத்துக்காக வேண்டி அவன் யாரையும் சார்ந்தில்லை. ஆனந்தத்திற்காக வேண்டி எதையும் அவன் சார்ந்தில்லை அப்படின்னு சொல்கிறார். இதுதான் இந்த ஞானத்தினுடைய பலன், ஆத்ம ஞானத்தினுடைய பலன். அவன் எவன் ஒருவன் ஸ்வ ஆத்ம தீர்த்தம் பஜதே,
வை நிஷ்கிரியக, எவன் ஒருவன் தன் ஆத்மாவில் எல்லாவற்றையும் தீர்த்து விட்டானோ, எல்லா விதமான விபாதி தர்மங்களை ஆத்மாவில் கரைத்து தீர்த்து அழித்து விட்டானோ, அவன் நிஷ்கிரியக, எந்த செயலும் இல்லாமல் இருக்கிறான். அவன் ஆத்மா கிரியை இல்லாதவன். அவன் தான் சக சர்வவித் சர்வகதக அமிர்தக பவேத். அவனைத்தான் நாம் எங்கும் இருக்கின்ற பகவான் கடவுள் என்று சொல்கிறோம். அவன்தான் எல்லாம் அறிந்த கடவுள் என்றும் சொல்கிறோம். சர்வவித் சர்வகதக, அவன்தான் அழியாத மாறாத ஆனந்த ஸ்வரூபம் அமிர்தக என்றும் சொல்கிறோம். இந்த ஆத்ம வித்தியத்தை இன்று 2 நாளாக கேட்டங்க அனைத்து பேரும் சர்வவித் சர்வகதக அமிர்தக விஷ்ணுகு முனிகி என்று சொல்லி இதை நாம் நிறைவு செய்வோம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. हरि ओम श्री शिव हरि ओम।